அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயங்கொலிகள். சரிங்களா? 2வது இயல்ல குடுத்துருக்காங்க. மயங்கொலிகள். ஒலி என்னும் சொல்லுக்கு சத்தம் என்பது பொருள். ஒலி என்னும் சொல்லுக்கு சத்தம் என்பது பொருள். மயங்குகின்ற ஒலிகள் அல்லது மயக்குகின்ற ஒலிகள். சரிங்களா? நமக்கு இடையே என்ன செய்யும்? அந்த சத்தமானது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். சத்தம் என்ன செய்யும்? ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்ப மயங்கொலிகள் எப்பொழுதும் நம்ம என்ன செய்வோம்? தலைப்ப பிரிச்சு ஒரு இலக்கண விதியோட சேர்ப்போம். இப்ப மயங்கொலிகள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, மயங்கு கூட்டல் ஒலிகள் அப்படின்னு பிரிக்கலாம். மயங்கொலிகள் எப்படி பிரிக்கலாம்? மயங்கு கூட்டல் ஒலிகள். மயங்கு கூட்டல் ஒலிகள். சரிங்களா? மறுபடியும் இதை சேர்க்கும்போது எப்படி வரணும்? மயங்கொலிகள் அப்படின்னு என்ன செய்யணும்? வரணும். இப்ப 2வது சொல், அதாவது வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்து. நிலைமொழி என்பது முதல் சொல். முதல் சொல்லுடைய இறுதி எழுத்து குற்றி எழுகுற எழுத்து. சரிங்களா? இப்ப மயங்கு என்பது என்ன வகை குற்றி எழுகுறம் அப்படிங்கிறத பார்த்தோன்னே நீங்க என்ன செய்யுங்க? கமெண்ட் பண்ணுங்க. இப்ப மயங்கொலிகள், மயங்கு கூட்டல் ஒலிகள் என்ன செஞ்சிருக்கோம்? பிரிச்சிருக்கோம். 2வது சொல்லின் முதல் எழுத்து உயிரெழுத்து, முதல் சொல்லின் இறுதி எழுத்து குற்றியல் ஒரு எழுத்து. அப்ப குற்றியல் உரத்து வரும்போது குற்றியல் உர புணர்ச்சி. சரிங்களா? அப்ப என்ன விதி அப்படின்னா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். கூவ பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம். இக்கு கூட்டல் ஊ என்று என்ன செய்வோம்? பிரிப்போம். அப்ப உயிர்வரின் 2வது சொல்லினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்து முதல் சொல்லின் இறுதி எழுத்து குற்றியல் உர எழுத்தாக இருந்தால் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதியை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி சேர்க்கணும். அப்ப உயிர்வரின் உக்குரல் என்ன செய்யும்? மெய்யை எழுத்த விட்டுட்டு ஓடிடும். அப்ப மீதி என்ன இருக்கும்? ம, ய, இங்கு, இக்கு கூட்டல் ஒலிகள். அப்புறம் ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்வதற்கு ஒரே விதிதான். மெய் என்பது உடம்பு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. சரிங்களா? அப்ப இக்கு கூட்டல் ஓ சேர்ந்து என்ன செய்யும்? கோவா மாறி மயங்கொலிகள் என்று புணரும். சரிங்களா? மயங்கொலிகள். ஒலி என்பதற்கு சத்தம் என்பது பொருள். ஒலி என்பதற்கு என்னது? சத்தம் என்பது பொருள். ஒலி அப்படின்னா சத்தம். அடுத்து இந்த ஒலி அப்படின்னா ஒலியும் ஒளியும் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ஒலி அப்படின்னா வெளிச்சம் என்பது பொருள். இந்த ஒலி சத்தம், இந்த ஒலி என்னது? வெளிச்சம். இதுவே ஒரு மயங்கொலி தான். இது ஒரு மயக்கொலிகள் தான். சரிங்களா? இந்த ஒலிக்கு சத்தம் என்பது பெயர், இந்த ஒலிக்கு என்னது? வெளிச்சம் என்பது பெயர். இன்னொரு லகரம் இருக்கிறது, சிறப்பு லகரம். இந்த ஒலி இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒழித்து கட்டுதல், இல்லாமல் ஆக்குதல். சரிங்களா? ஒழித்து கட்டுற, அவனை ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இது. சரிங்களா? நீக்குதல். சரிங்களா? இல்லாம ஆக்கிடுவேன் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது. அப்போ ஒளியில என்ன உண்டு? இவ்வளவு பொருள் உண்டு. ஒரு தலைப்புலயே இவ்வளவு இலக்கணத்தை நம்மளால என்ன செய்ய முடியுது? பார்க்க இருக்கின்றதுனா, நம்ம இலக்கணம் படிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சொல்ல கொடுத்தாங்கன்னா எல்லா வகையிலும் பார்க்கின்ற அறிவை நம்ம என்ன செய்யணும்? பெறணும். அதனாலதான் நான் இலக்கணம் நடத்தும் போது எப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, கல்வி என்பது மதிப்பெண்ணிற்கானது அல்ல, மதியை பெருக்குவதற்கானது. நீங்க அறிவை பெருக்கிட்டீங்கன்னா, இலக்கணத்தை உள்வாங்கிட்டீங்கன்னா, எந்த சொல்ல கொடுத்தாலும் என்ன செய்யலாம்? டக்கு டக்குன்னு பார்த்து சொல்லிடலாம். ரைட். இங்க மயங்கொலிகள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எடுத்த உடனே 2 சொற்கள் கொடுத்திருக்காங்க. மனம், மனம். உச்சரிக்கின்ற பொழுது அது சரியா தான் இருக்கு. ஒரே உச்சரிப்பு ஓசையுடையதான செய்து 2 சொற்களுமே இருக்கிறது. ஆனா இந்த 2க்கு என்ன உண்டு? பொருள் வேறுபாடு உண்டு. மயங்கொலிகள் அப்படிங்கிறது அதுதான். சரிங்களா? உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா பொருள் என்ன செய்யும்? மீனிங் என்ன செய்யும்? மாறுபட்டு இருக்கும். இங்க மனம் என்பதற்கும் மனம் என்பதற்கு நிறைய வேறுபாடுகள் உண்டு. சரிங்களா? இப்போ மனசாட்சிப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். சில பேரை மனம்னா எங்கன்னா இங்க கை வைப்பாங்க, மனசாட்சிப்படி சொல்லி இங்க வைப்பாங்க. சரிங்களா? மனம் என்பது நாட்டு ஆர்கன். அது ஒரு உறுப்பு கிடையாது. சரிங்களா? நம்முடைய எண்ணங்கள் தான் மனம் என்பது. எந்த மனம்? இந்த மனம் என்பது என்ன கிடையாது? உறுப்பு கிடையாது. இது என்னது இல்ல, இது வந்து நம்முடைய எண்ணங்கள். சரிங்களா? அதான் என்ன நம்ம மனசாட்சிப்படி பேசு, உன் எண்ணத்தின்படி பேசு என்பது அதனுடைய சரியான பொருள். இந்த மனம் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா நறுமணம், வாசம், நல்ல மனம் அப்படின்னு அர்த்தம். நல்ல வாசனை. சரிங்களா? மல்லிகை மணக்கின்றது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மனத்தை குறிக்கக்கூடியது இந்த மனம். இது டன்னகரம், இதை ரன்னகரம் அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். சரிங்களா? அப்ப 2 வகையான சொற்கள் ஒரே ஓசையுடைய சொற்கள் என்ன செய்றாங்க? கொடுத்துருக்காங்க. ஆனா எழுத்துகள் வேறு. மயங்கொலிகள்ல நீங்க கவனிக்க வேண்டியது, எழுத்துகள் வேறு, ஆனால் ஓசை ஒரே மாதிரியாக இருக்கிறது. சரிங்களா? இது டன்னகரம் 3 சுழினா, இது ரன்னகரம் 2 சுழினா. சரிங்களா? என்ன பாடத்துல சொல்றாங்க அப்படின்னா, மேலே உள்ள 2 சொற்களையும் கவனியுங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன. ஏறத்தாழ இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்காது. சரிங்களா? 2மே ஒரே உச்சரிப்போடு தானே செய்த இருக்கிறது. ஆனால் 2க்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. மீனிங் வேறுபாடு என்ன செய்த உண்டு. சரிங்களா? பொருள் என்ன உண்டு? வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை
மயங்கொலிகள் என்கின்றோம். சரிங்களா? உச்சரிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய அந்த வேறுபாடுகள் என்ன செய்யணும், நம்ம மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த மயங்கொலிகள் எந்த எழுத்துக்கள்ல இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லின எழுத்துக்கள். சரிங்களா? மெல்லின எழுத்துக்கள் எத்தனது? மொத்தம் ஞஞன நமன அப்படின்னு சொல்றோம்ல, மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. அதுல வல்லினம், மெல்லினம், இடையினம் என்ன செய்யறோம், நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? இந்த வல்லினம், மெல்லினம், இடையின எழுத்துக்கள்ல 3 இனங்கள்லயும் என்ன உண்டு? மெய் எழுத்துக்கள் 3லயும் என்ன உண்டு? இந்த உச்சரிப்பு தன்மை உண்டு. சரிங்களா? ரகரம், ரகர ரகர வேறுபாடு உண்டு. கவனிங்களேன். இது வல்லின எழுத்து, இந்த இடையின எழுத்து 2க்கு என்ன பெறுதா? ரகரம் என்பதுதான் உச்சரிப்பு. அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள்ல அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஞஞன நமன அதில் பாருங்களேன், நா 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 எல்லாம் 3மே என்னதான்? மெல்லின எழுத்து. இதுக்கு என்ன உண்டு? எழுத்துக்கள் தான் வேற, ஆனால் உச்சரிப்பு முறை ஒன்று. அதே மாதிரி இடையின எழுத்துக்களில் பார்த்தீங்க அப்படின்னா, லகரம், அடுத்து என்னது? லகரம், அடுத்து லகரம். சரிங்களா? இந்த 3மே. அப்போ மெய் எழுத்துக்கள் 18ல் கிட்டத்தட்ட 3, 6, 8 எழுத்துக்கள் என்ன செய்யுது? நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒளி மயக்கத்தை தருகின்றது. சரிங்களா? மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. அதை வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிக்கிறோம். இதுல இந்த 8 எழுத்துக்கள் என்ன செய்யுது? நமக்கு மயக்கத்தை தருகின்றது. எதனால? எழுத்துக்களால மயக்கம் தரல, உச்சரிக்கின்றதுனால என்ன செய்யுது? நமக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதை பத்தி என்ன செய்ய போறாங்க? இந்த பாடத்துல சொல்ல போறாங்க. சரிங்களா? இந்த நகர நகர நகரம், லகரம் லகரம் லகரம், ரகர ரகர அப்படின்னு உச்சரிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை உண்டு. சரிங்களா? அப்படி உச்சரிக்கின்ற பொழுது அதனுடைய எழுத்து என்ன செய்யும்? சிறப்பாக அதனுடைய ஒலி அளவை வெளிப்படுத்தும். இங்க கொடுத்துருக்காங்க நகர நகர எழுத்துக்களை நம்ம எப்படி உச்சரிக்கணும். நம்ம பேச்சுக்கு நகர நகரம் சொல்லிடுறோம், ஆனா அது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடத்தை நல்லா கவனிங்க. இது டன்னகரம் 3 சொல்லி நம்ம என்ன செய்வோம்? பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல. இந்த டன்னகரத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, நாக்கினுடைய நுனி, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின், நாவின் நுனி மேல்வாய் அன்னம். அதென்ன சார் மேல்வாய் அன்னம்? மேல்வாய் தெரியும், நாக்கினுடைய நுனி தெரியும். அதென்ன அன்னம் என்பது என்ன அப்படின்னா, இந்த நாக்குக்கு மேல இருக்கிற பகுதி இருக்குல்ல, நாக்குக்கு மேல இருக்கிற பகுதி, அதுக்கு பேர் தான் அன்னம். சரிங்களா? அப்ப நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் என்ன செய்யும்? நகரம் பிறக்கும். இப்ப என்னுடைய பெயர் என்னது? கண்ணன். அப்படி சொல்லும் போது நாக்கின் நுனி என்ன செய்யுது? மேல்வாய் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடு. சரிங்களா? கண்ணன் அப்படின்னு சொல்லும் போது நாக்கின் நுனி என்ன செய்யுது? மேல்வாய் அன்னத்தினுடைய இந்த நடுப்பகுதி என்ன செய்யுது? இது முதல் பகுதி, இது இடைப்பகுதி, இது கடைப்பகுதி. அந்த நடுப்பகுதி என்ன செய்யுது? தொடுது. சரிங்களா? இந்த நகரத்தை அப்படி என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். கண்ணன் அப்படின்னு என்ன செய்யணும்? அதை சொல்லணும். அடுத்த நகரம் இருக்குல்ல, ரன்னகரம். இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடரும். சரிங்களா? கண்ணன். இப்ப கண்ணனுக்கும் என்ன உண்டு? வேறுபாடு உண்டு. சரிங்களா? முதல்ல சொன்ன கண்ணன் என்று சொல்லுகின்ற பொழுது நாவின் நுனி அந்த மேல்வாய் அன்னத்தினுடைய இடையை தொடுகின்ற பொழுது கண்ணன், கிருஷ்ண பரமாத்மாவுடைய பெயர் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா? கிருஷ்ண பரமாத்மாவுடைய பெயர் தான் கண்ணன். சரிங்களா? இந்த கண்ணன் அப்படின்னு நாவின் நுனி முதல தொடுகின்ற பொழுது இந்த கண்ணனுக்கு என்ன பேர்னா, கர்ணனுடைய வேறு பெயர் கண்ணன். கண்ணன் என்றால் கர்ணனை குறிக்கும். அந்த கண்ணன் தன்னகரம் சொல்லும் போது என்ன செய்யும்? கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யும்? கிருஷ்ணரை குறிக்கும். இந்த நகரத்துல நீங்க கண்ணன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கண்ணன் யாரு? கர்ணன். சரிங்களா? கொடையில் சிறந்தவனாக இருக்கக்கூடிய கர்ணன் இருக்கான்ல, கர்ணனுக்கு இன்னொரு பெயர் என்னது? கண்ணன். அதாவது இப்படி எழுதணும். கண்ணம் அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த கண்ணன்னா கர்ணன், இவனை குறிக்கும். இதே நீங்க இந்த கண்ணனை போட்டீங்க அப்படின்னா, இந்த கண்ணனை போட்டா கிருஷ்ணரை குறிக்கும். நான் கிருட்டினன் எழுதியிருக்கேன், கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யும்? குறிக்கும். சரிங்களா? அப்ப இந்த எழுத்துக்கள் என்னது? எங்க உச்சரிக்கணும், எங்க தொடணும், அந்த நாக்கை எங்க தொடணும், இது வினாவகனாசலாம் கேட்கலாம். சரிங்களா? நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த டன்னகரம். சரிங்களா? அதே மாதிரி நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதனால் பிறக்கும் எழுத்து எது அப்படின்னு கேட்டா ரன்னகரம். சரிங்களா? உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 3 சுழி நா, 2 சுழி நா, தன்னகரம். சரிங்களா? நகரம்னு வரும்ல, நகரத்துக்கு எழுதுற நாடுன்னு எழுதும்னா அந்த நகரம். அப்படி எளிமையா நீங்க என்ன செய்யலாம்? வேணா புரிஞ்சுக்கலாம். ஆனா இலக்கணம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உண்மையிலே இலக்கணத்தை உள்வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையானதான். இட்டுக்கு அப்புறம் வரதுனால அதுக்கு டன்னகரன் பேரு. இந்த இட்டுன்ற எழுத்து இருக்குல்ல, இந்த எழுத்துக்கு அப்புறம் வரதுனால அதுக்கு பேர் டன்னகரன் பேரு. இந்த இருக்கு அப்புறம் வரதுனால அதுக்கு ரன்னகரம் பேரு. இந்த இத்துக்கு அடுத்து வரதுனால அதுக்கு என்ன பேரு? தன்னகரம் என்பது பெயர். சரிங்களா? நீங்க இப்படி சொல்லி பழகிக்குங்க. சரிங்களா? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்.
வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அடுத்து யாருக்கும் சொல்ல தெரியாது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பு தயை கொடை, இந்த மூன்றுமே பிறவி குணம் ஒரு மனுஷனுக்கு. பிறவியில் என்ன செய்யணும்? இந்த மூன்று குணமும் வரணும். இது என்னது? முழு பாடல். ரைட். அப்ப நம்ம உச்சரிக்க என்ன செய்யும்? சரியாக வந்துவிடும். டன்னகரம், ரன்னகரம். அடுத்து தன்னகரம் எங்க பிறக்குது அப்படின்னா, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி என்ன செய்யலாம் தொடுதான். நாவின் நுனி மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதி. இங்க கவனிங்களேன். சரிங்களா? இந்த நாவினுடைய நுனி என்ன செய்யுது? இந்த மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதி என்ன செய்யுது? தொடுது. சரிங்களா? இது நாவினுடைய நுனி என்ன செய்யுது? முதல்ல கவனிங்க. இந்த டன்னகரம் என்பது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுது. இது நடு. ரெண்டாவது இருக்கக்கூடிய ரன்னகரம் என்ன செய்யுது அப்படின்னா, நாவினுடைய நுனி மேல்வாய் அன்னத்தினுடைய முன்பகுதியை தொடுது. அன்னத்தின் முன்பகுதி. சரிங்களா? அன்னத்தினுடைய முன்பகுதியை தொடுது. இங்க இந்த கடைசியில் கூடிய நகரம் தன்னகரம் எதை தொடுது அப்படின்னா, பல்லினுடைய மேல்வாய் பல்லினுடைய என்ன செய்யுது? அடிப்பகுதியை தொடுகிறது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதனால் பிறக்கின்ற நகரம் தன்னகரம். இது என்ன செய்யலாம்? வினாவாக கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா இது எளிமையே கிடையாது. இது எளிமையானவங்களாம் நினைக்காதீங்க. இது சரியா படிச்சிருந்தா தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு விடை எழுத முடியும். ரைட். அப்ப கீழே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு ஆகியவை இணை எழுத்துக்கள். இதை என்ன செஞ்சுட்டோம்? நம்ம முதல் வகுப்புலேயே பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த இணை எழுத்துக்களை கொண்டு தகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம் என்றும், இந்த டாவுக்கு அடுத்து வர்றதுனால அந்த நகரத்துக்கு என்ன பெறான்? டன்னகரம் அப்படின்னு பேரு. மூணு சொல்லி நாவுக்கு. சரிங்களா? தகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரத்துக்கு என்னது? தன்னகரம் அப்படின்னு பேரு. தகரத்தை அடுத்து வரதுனால இந்த நகரத்துக்கு என்ன பேரு? தன்னகரம் அப்படின்னு பேரு. அடுத்து ரகரம், வல்லின ரகரம் இருக்குல்ல, வல்லின ரகரத்தை அடுத்து வரக்கூடிய இந்த நகரத்திற்கு ரன்னகரம் என்பது பெயர். சரிங்களா? இப்படி நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து வைத்து இலக்கணம் படிக்க ஆரம்பித்தால் இப்படி நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் செந்தமிழும் நாப்பழக்கம் உச்சரிக்கணும். அப்படி நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர வேண்டும். இந்த நகரம் வர்றது, அதாவது தன்னகரம் வர்ற இடத்துல ரன்னகரத்தை போட்டோம்னா என்ன செஞ்சிடும்? பொருள் மாறுபட்டு போயிடும். சரிங்களா? உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, நீங்க பொருள்ல கூட கேட்கலாம். வானம் என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இங்க வானம் என்பது எது? இங்க டன்னகரம் போட்டாங்கன்னா வெடி என்பதை குறிக்கிறது. வானம் என்பது வெடி என்பதை குறிக்கிறது. வான வேடிக்கைக்காரன்னு சொல்றோம்ல, வான வேடிக்கை காட்டுறா அப்படின்னா வானத்தை வேடிக்கை காட்டுறது கிடையாது. வேட்டுல என்ன செய்யறான்? வெடியில என்ன செய்யறான்? அவன் வேடிக்கை நமக்கு காட்டிட்டு இருக்கான். வான வெடி என்பது வெடியை குறிக்கும். வானம் என்பது வெடியை குறிக்கும். இந்த இடத்துல இந்த நகரம் ரன்னகரம் போட்டோம்னா வானம் என்பது ஆகாயம். சரிங்களா? அது என்னது? வான். ஆகாயத்தை என்ன செய்யும்? குறிக்கும். அதே மாதிரி பனி என்பது டன்னகரம் வந்துச்சு அப்படின்னா வேலையை குறிக்கும், ஒர்க்கு. சரிங்களா? பனி ரன்னகரம் போட்டோம்னா அது என்னது? பனி, குளிர்ச்சி. சரிங்களா? இப்பெல்லாம் மாசி மாதம் பனி என்ன செய்யுது? விழுந்துட்டு தான் இருக்கு. மாசி பனி மச்சையும் என்ன செய்யும்? குளிர்விக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி பனி முடிஞ்சு இப்ப என்ன அது? மாசியில மாசி பனி என்ன செய்யுது? மச்சையும் என்னது? மச்சனா மச்சு வீடு. மச்சு வீடுமே என்ன செய்வான்? மாசி பனியில குளிருமா, அந்த மாதிரி. ரைட். அப்ப பனி என்பது என்னது? குளிர்ச்சியை தருகின்றது. இப்ப நகர 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 வேறுபாடு பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லகர 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 வேறுபாடு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இப்ப தமிழ் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த லகரம் என்ன செய்யணும்? அந்த அந்த உச்சரிப்பு வரணும். அதுதான் தமிழுக்குரிய சிறப்பு. எது? இந்த லகரத்தை சொல்லுகின்ற பொழுது. அதனால சிறப்பு லகரம் அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இந்த லகரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, கவனிங்களேன். முதல் லகரம், இதை நம்ம என்ன சொல்லுவோம்? முதல் லகரம் அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். சரிங்களா? நாவினுடைய இரு பக்கங்கள் தடிக்கணும். மேல் பற்களுடைய அடியை தொடரும். நாவினுடைய இரு பக்கங்களும் தடித்து மேல் பல்லினுடைய அடியை தொடுவதனால் இந்த முதல் லகரம் என்ன செய்யும்? தோன்றும். இது வா போல் இருப்பதால் வகர லகரம் என்பது பெயர். நல்லா கவனிங்க. இது வினா. சரிங்களா? மூன்று லகரத்திலையும் வகர லகரம் எது அப்படின்னா இந்த முதலாவது இருக்கக்கூடிய இந்த லகரம். இதுக்கு நம்ம என்ன பேர் வைப்போம் அப்படின்னா குண்டுலான்னு பேர் வச்சிருக்கோம். பேச்சு வழக்கில் நம்ம படிக்கின்ற பொழுது நான் பேச்சு என்ன எந்த லா போடணும்? குண்டுலா போடணும் அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். இன்னொரு லகரம் என்ன லா போடணும்? அது வந்து பள்ளிக்கூடம் எழுதும்ல, பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய அந்த லகரம் போடணும் அப்படின்னுவோம். சரியா? அப்போ இந்த சிறப்பு லகரம் தமிழ் எழுதும்ல, அந்த சிறப்பு லகரம் அந்த லா போடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. இது வா மாதிரி இருக்கனால அதுக்கு என்ன பெறான்? வகர லகரம் என்பது பெயர். சரிங்களா? அடுத்து இந்த லகரத்தை உச்சரிக்கும் என்ன சொன்னா, நாவினுடைய இரு பக்கங்கள் சரிங்களா நல்லா தடித்து மேல் பல்லினுடைய அடியை தொடணும். மேல் பல்லினுடைய அடி என்ன செய்யணும்? தொடணும். சரிங்களா? அடுத்து இலை அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம சொல்லுவோம். இந்த லகரம் நாவினுடைய இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடணும். மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதி.
இது முதல் பகுதி, இது நடுப்பகுதி, இது கடைப்பகுதி. சரிங்களா? அப்ப இது என்ன செய்யணும்? இந்த லகரத்தை நம்ம உச்சரிக்கின்ற பொழுது, அதாவது பொது லகரம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். சரிங்களா? இந்த லகரத்தை உச்சரிக்கின்ற பொழுது நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுவதனால் இந்த லகரம் என்ன செய்யும்? தோன்றும். நாவினுடைய இரு பக்கங்களும் தடித்து அன்னத்தினுடைய நடுப்பகுதி என்ன செய்யணும்? தொடணும். இதனை பொது லகரம் என்கின்றோம். இதுக்கு என்ன பேரு? பொது லகரம் என்பது பெயர். இது நா போல் இருப்பதனால் இதுக்கு நகர லகரம் என்றும் கூறுவர். சரிங்களா? நகர லகரம் வினா இப்படியே கேட்கலாம். நகர லகரம் என்று அழைக்கப்படும் எழுத்து எது அப்படின்னு கேட்கலாம். நகர லகரம் என்று அழைக்கப்படும் எழுத்து. ஏன்னா புத்தகத்தில் அப்படியே இருக்கு. ரொம்ப எளிமையானது தான். ஆனால் கவனித்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு விடையளிக்க முடியும். சரிங்களா? நகர லகரம் என்று அழைக்கக்கூடிய எழுத்துன்னு போட்டு லாலான்னு என்ன செய்வாங்க? 3 லகரத்தை என்ன செய்வாங்க? கொடுத்துருவாங்க. அப்ப எதுதான் நகர லகரம் என்று அழைக்கக்கூடிய எழுத்து? இந்த லகரம் தான். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் என்னது? பொது லகரம். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? பொது லகரம். அதே மாதிரி சிறப்பு லகரம். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் இது சிறப்பு லகரம். லகரம் என்ன செய்யும்? தோன்றும். நாவினுடைய நுனி மேல் நோக்கி என்ன செய்யணும்? வளையணும் நல்லா. சரிங்களா? வாழை பழம் லகரம். இந்த நுனி நாக்கு நல்லா என்ன செய்யணும்? வளைஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? வாழை பழம் அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம தெளிவாக சொல்லணும். பழம் அப்படின்னு சொல்லணும். இதே பழம் அப்படின்னு சொன்னோம்னா பழம்னா என்னது? சக்தியா மாறிடும். சரிங்களா? பவர் அந்த வந்துடும். அப்போ முதல் லகரம் போட்டா பழம்னு போட்டா என்ன செய்யணும்? இந்த பழம் அப்படின்னம்னா என்ன செஞ்சிடும்? சக்தி. சரிங்களா? பவர். லகரம் பழம் அப்படின்னு சொன்னா என்னது? ஃப்ரூட். பழத்தை என்ன செய்யாது? குறிக்கும். அப்போ உச்சரிக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? சரியாக உச்சரிக்க வேண்டும். சரிங்களா? அப்ப இந்த சிறப்பு லகரத்தை என்ன சொல்றாங்க? நாவினுடைய நுனி மேல் நோக்கி வளையணும். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால் என்ன செய்யும்? இந்த லகரம் தோன்றும். லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ரெண்டுமே ஒரே இடத்துல ஒலிச்சா கூட லகரம் தமிழுக்கே சிறப்பானது. 3 லகரத்துல தமிழுக்கே சிறப்பான லகர எழுத்து எது அப்படின்னா இந்த லகரம் தான். சரிங்களா? தமிழுக்கே சிறப்பான லகரம் எதுனா இந்த லகரம் தான். எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கின்றோம். இதற்கு என்ன பேரு? சிறப்பு லகரம் என்பது பெயர். சரிங்களா? இது மா போல் இருப்பதனால் இதற்கு மகர லகரம். அதாவது இந்த மால இருந்தது என்ன செய்யறோம்? அந்த லகரத்தை உருவாக்குறோம். இப்படி எழுதுறோமா? அதனால இந்த லகரத்துக்கு என்ன பேரு? மகர லகரம் என்பது பெயர். சரிங்களா? அப்ப நல்லா கவனிச்சுங்க. 3 லகரத்தை பார்க்கிறோம். 3 லகரத்தினுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதுல இருந்து ஒரு வினா என்ன செய்யும்? கண்டிப்பாக இடம்பெறும். சரிங்களா? இந்த முதல் லகரத்திற்கு வகர லகரம் என்பது பெயர். எளிமையை ஞாபகத்தில் வச்சுங்க. முதல் லகரத்திற்கு வகர லகரம் என்பது பெயர். சரிங்களா? 2வது இந்த பொது லகரத்துக்கு வந்து நகர லகரம் என்பது பெயர். ஏன் நகர லகரம் அப்படின்னா நா போல் இருப்பதனால் அதற்கு என்னது? நகர லகரம் என்பது பெயர் அப்படின்னு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சிறப்பு லகரம் தமிழுக்கே சிறப்பானது. சரிங்களா? தமிழ் மொழிக்கு அது என்னது? சிறப்பான ஒரு எழுத்தகன செய்த இருக்கிறது. 2வது இந்த சிறப்பான லகரத்திற்கு என்ன பேர் அப்படின்னா மகர லகரம் என்று பெயர். ஏன்னா மா என்கின்ற எழுத்திலிருந்து இந்த லகரம் என்ன செய்து உருவாகின்றது. அதனால அதுக்கு என்ன பேரு? மகர லகரம் என்று பெயர் அப்படின்னு என்ன செய்றாங்க? இலக்கண மரபு. இப்படி சொல்வதுதான் இலக்கண மரபு அப்படின்னு நமக்கு பாடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பொருள் வேறுபாடு உணர்க. பொருள் வேறுபாடு நம்ம என்ன செய்யணும்? உணரணும் அப்படின்னு. ஏன்னா ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கும், பொருள் என்ன செய்யும்? மாறுபட்டு இருக்கும். நம்ம ஊர்ல என்ன செய்யக்கூடாது? எங்கள் ஊரில் மழை பெய்ந்தது அப்படின்னு இப்படி எழுதி விட்டுறக்கூடாது. உங்களுக்கு உதாரணத்துக்கு எழுதுறேன். எங்கள் ஊரில் மழை பெய்தது இப்படி எழுதிட்டோம். இது ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? ஒரு சொற்றொடர். எங்கள் ஊரில் மழை பெய்தது அப்படின்னு சொல்லிட்டோம். இது சரியா அப்படின்னா இந்த ஒரே ஒரு சொல்லுதான் டோட்டலா பொருள் என்ன செய்யுது? மாற்றி விடும். சரிங்களா? மழை எங்கேயாவது பெய்யுமா? இந்த மழை என்பது எதை குறிக்கும்? மவுண்டைன். மழை எங்கேயாவது மொத்தமாக போயிடும். பாறாங்கல்லாம் என்ன செய்யும்? ஊருக்குள்ள விழுகுமா? அந்த மாதிரி மீனிங்ல போயிடும். அப்ப அது என்ன செய்யும்? தவறான பொருளாகும். அப்ப இங்க எதை பயன்படுத்தணும்? சிறப்பு லகரத்தை தான் பயன்படுத்தும். அப்ப மழை, இந்த மழை தான் என்னது? ரெயினை குறிக்கும். ரெயின். ஏன்னா இப்போலாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தமிழாசிரியர்லாம் கொஞ்சம் இங்கிலீஷில் என்ன செய்ய வேண்டியிருக்கு? வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா தெரியாமல் போயிடும். சரிங்களா? என்னன்னு கூட என்ன செய்வாங்க? கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ மழை அப்படின்னு நான் பாடம் நடத்தும் போது சொல்லிட்டு இருந்தேன். மழை நன்றாக பெய்யும். மழைன்னா என்ன அப்படின்னு கேட்டான். ரெயின்றா. அப்படி தமிழில் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறான். சரி, ரெயின் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு தமிழாயிருச்சு. அந்த மாதிரி என்னது? ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. ரைட், இருக்கட்டும். அப்போ அந்த மழை பெய்தது அப்படின்னா இது என்னது? தவறாயிரும். அப்போ மழை பெய்தது எழுதும் போது என்னது? அது சரி. ரெயின் என்ன செய்யும்? வானிலிருந்து விழுகின்ற நீரை, மழை நீர் என்ன செய்யாது? குறிக்கும்.
சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பொருள் என்ன செய்றாங்க கொடுத்துருக்காங்க. விலை என்பது ஒரு பொருளினுடைய மதிப்பு, பிரைஸ். விலை என்பது பொருளின் மதிப்பு, பிரைஸ். சரிங்களா? இந்த விலை பொதுநகரம், சரிங்களா? நகரநகரம் போட்டோம்னா விலைனா என்னது? ஒன்றை உருவாக்குவது, உண்டாக்குதல் அப்படின்னா விளைச்சல். சரிங்களா? பயிர் என்ன செய்யறது? உருவாக்குறது, விளைச்சல். சரிங்களா? அடுத்து இந்த விலை அப்படின்னா என்னது? விருப்பம் என்பது பொருள், விரும்புதல். சரிங்களா? விளைகிறேன் அப்படின்னா என்னது? விருப்பம் கொள்கிறேன் என்பது பொருள். அப்ப முதல் நகரம் விலை பொருளினுடைய மதிப்பை குறிக்கிறது. இந்த விலை பொதுநகரம் வந்துச்சுன்னா ஒரு பொருளை உண்டாக்குவது. சரிங்களா? பயிரை என்ன செய்யுது? உருவாக்குறது. இந்த விலைனா விருப்பம் கொள்ளுதல். இந்த விலை என்னது? விரும்புதல். இந்த பொருள் வேறுபாடு கூட என்ன செய்யலாம்? கொடுத்து ஒரு வினா கேட்கலாம். ஏன்னா விலை என்னும் சொல்லில் பொருள் என்ன அப்படின்னு கூட என்ன செய்யலாம்? கேட்கலாம். அடுத்து அதே மாதிரி இலை, இலை, இலை. இந்த இலை வந்து என்னது? செடியினுடைய இலை. ஒரே ஒரு இலையை மட்டும் என்ன செய்யும்? பிடிக்கும். அதாவது இங்கிலீஷ் சொல்லணும்னா லீஃப், LEAF. சரிங்களா? லீஃப் அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். அது இலை. சரிங்களா? இந்த இலை அப்படின்னா மெலிந்து போதல். என்ன ரொம்ப இழைச்சிட்ட போல அப்படின்னு கேட்போம். சரிங்களா? ரொம்ப இழைச்சிட்டு ஆள் பார்க்கறதுக்கு என்ன செய்யறா? ரொம்ப இழைச்சி போயிட்ட. அப்ப இந்த இலை என்பது என்னது? மெலிந்து போதல். அடுத்ததாக இந்த இலை என்று சொல்லக்கூடியது நூலினுடைய இலை. சரிங்களா? இந்த இலை என்பது என்னது? நூலினுடைய இலை என்ன செய்யாது? குறிக்கும். சரிங்களா? ரைட். இந்த மாதிரி பொருள் என்ன உண்டு? உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா பொருள் என்ன உண்டு? வேறுபாடுகள் உண்டு. இதை நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா என்ன செய்வாங்க? இந்த பொருள் வேறுபாட்டிலிருந்து ஏதேனும் ஒரு சொல்லை கொடுத்து அதனுடைய பொருள் கேட்பாங்க. இப்ப இலை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்ப நம்ம எந்த இலைன்னு பார்த்துருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்து எப்படி இப்ப லகர லகர வேறுபாடுகள் பார்த்தோமோ அதே போல இந்த ரகர ரகர வேறுபாடுகள் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம என்ன செய்வோம்? அதை சின்னரான்னு சொல்லுவோம். இதை என்ன செய்வோம்? பெரியரா அப்படின்னு சொல்லுவோம். நான் வகுப்பறையில பாடம் நடத்தும் போது இந்த ரா என்னடா என்னடா எந்த ராடா போடணும் அப்படின்னு ரயிலுக்கு வரும்ல அந்த ரா அப்படிங்கிறான். இந்த ராவுக்கு அவன் என்ன பேர் வச்சிருக்கான்? ரயிலுக்கு வர ரா. சரிங்களா? ரயில் என்பதே தமிழ் சொல் இல்லை. ஆனா ரயில் என்னது? அது உனக்கு என்ன செய்த ஞாபகத்துல இருக்கு. அப்ப இந்த ராவை என்னடா சொல்லுவா அப்படின்னு கேட்டேன். அதாவது பெரிய ரா இருக்குல்ல, அது பாம்பு ரா அப்படிங்கிறான். அவன் பேர் வச்சிருக்கான் பாம்பு. ஏன்னா அது பாம்பு மாதிரி இருக்கான். இங்க பாருங்களேன், இது பாம்பு மாதிரி இருக்கு இப்படியே. அதனால இதுக்கு என்ன பேரு? பாம்புரா. நான் என்ன செஞ்சிருக்கான்? படத்தை கூட வரைஞ்சு போட்டுறேன். பாம்பு இருக்கு, நாகப்பாம்பு இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கா. அதனால இந்த அமைப்புக்கு அவன் என்ன வச்சிருக்கான்? பாம்புரா அப்படின்னு என்ன செய்யறான்? பெயர் வச்சிருக்கான். சரி, ரைட். அப்படி இருக்கக்கூடாது. அவன் புரிஞ்சுக்கிறதுக்காக அதை என்ன செய்யறான்? ஒரு மாணவன் அப்படிதான் புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இதை இடைநரகரம், வள்ளிநரகரம் நம்ம படிச்ச பின்னாடி தான் என்ன செய்யும்? தெரியும். இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சரிங்க சார் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு என்ன செஞ்சான்? சொல்லிட்டான். நீங்களும் கவனிங்களேன். இது இடைநரகரம், இது வள்ளிநரகரம். சரிங்களா? பேச்சுலகம் நம்ம என்ன சொல்லுவான்? சின்னரா, அங்க பெரியரா போடு அப்படின்னு. இந்த ஒரு படத்தோட சொல்லுவாங்களே, தகராறு எந்த ரா போடணும்னு தெரியாம நான் முழிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன். தகராறுக்கு எந்த ரா போடணும்? அவ்வளவுதானே. சரி, தகராறு சின்ன தகராறா பெரிய தகராறா அப்படின்னு கேட்பான். பெரிய தகராறாவா பெரிய ரா போடு. சின்ன தகராறு இருந்தா சின்ன ரா போடு. பெரிய தகராறு இருந்தா என்ன செய்ய? பெரிய ரா போடு அப்படின்னு சொல்லி முடிப்பான் நகைச்சுவைக்காக. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அப்ப இடைநரகரம், வள்ளிநரகரம் அப்படின்னது ரெண்டு ரகரங்கள் ஓசையால் ஒளியால் ஒரே ஒலிப்பு என்ன செய்து நமக்கு தருகின்றது. ஆனா கொஞ்சம் இந்த எழுத்துக்களை மாற்றி போட்டோம்னா என்ன ஆயிரும்? பொருள் மாறுபட்டு போய்விடும். அதை தான் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இப்ப இந்த இடைநரகரத்தை உச்சரிக்கின்ற பொழுது நாவின் நுனி, நாக்கினுடைய நுனி, நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் இந்த ரகரம் என்ன செய்து தோன்றுகிறது? நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொடுவதால், தொட்டு வருவதால் என்ன செய்து இடையின ரகரம் என்ன செய்து பிறக்கின்றது. இதை இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேலாவது இந்த வகுப்பை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்ய? இடையின ரகரம் சொல்லி பழகுங்க. சரிங்களா? அடுத்து இந்த வள்ளின ரகரம் நாவின் நுனி மேல் அன்னத்தினுடைய, நல்லா கவனிங்க, இந்த நாவினுடைய நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால், மேல ரா நல்லா உச்சரிக்கணும். காற்று சொல்றோம்ல, மரம் அப்படின்னா, மரம் அப்படின்னு சொன்னோம்னா ட்ரீ, மரம் அப்படின்னு சொன்னோம்னா வீரம். என்ன செய்யும்? மறவர்கள் அப்படின்னா வீரர்கள் என்பது பொருள். ரெண்டுக்கு என்ன உண்டு? உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒலி வேறுபாடு உண்டு. சரிங்களா? நல்லா அழுத்தி உச்சரிக்கின்ற பொழுது என்ன செய்யும்? அந்த பொருள் வேறுபாட்டை அது தரும். அப்ப நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதி உரசலான செய்து இந்த வல்லின ரகரம் பிறக்கின்றது. இது வல்லின எழுத்து அப்படிங்கிறதுனால அதுக்கு என்ன பேரு? வல்லின ரகரம் என்பது பெயர். சரிங்களா? வல்லின எழுத்து என்பதனால என்ன பேரு? வல்லின ரகரம் அப்படின்னு நான் சொல்லணும். இதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யறீங்க? சின்னரா பெரியரான்னு சொல்லாம இடையின ரகரம், வல்லின ரகரம் என்ன செய்யுங்க? சொல்லி பழகுங்கள். சரிங்களா? இதெல்லாம் சொன்னா என்ன சார் கிடைக்கும்? இது காசு தருவாங்களான்னா இல்ல, மொழி வாழும். சரிங்களா? மொழி என்ன செய்யும்? வாழும். உச்சரிப்பு சரியா இருக்கும். சரிங்களா? இந்த ரகர ரகர வேறுபாடுகள்லாம் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? லகர லகரம். சரிங்களா? லகரம் 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 அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இதுதாங்க அந்த என்ன சொல்லுவாங்க? டங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்றாங்களே,
நான் நெகிழ் பயிற்சி, நான் பிறல் பயிற்சி. குழந்தைகளுக்குலாம் சில வார்த்தைகள் வரல அப்படின்னா, அந்த லகர லகர வேறுபாடு என்ன செய்வாங்க? சொல்லித் தருவாங்க. நான் ஒரு முறை இந்த பல் மருத்துவமனைக்கு போகும்போது, அங்க இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் பார்த்துட்டு, ஆசிரியரா வேற இருக்கீங்க. பல்லு போனா சொல்லு போயிருமே அப்டின்னாரு. பல்லு போனா சொல்லு போயிருமே அப்டின்னாரு. இல்ல பல்லு போனா சொல்லலாம் போகல. ஏதோ ஓரளவு என்ன செய்றேன் காற்று கொஞ்சம் என்ன செய்றேன், தொண்டை பகுதியிலருந்து கத்தி அந்த ஒலிய உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுலாம் ஆகாது. இல்ல சொல்லு கண்டிப்பா போகும் அப்டின்னா அது உண்மதான். பல்லு போச்சுன்னா சொல்லு போயிரும். ஏன்னா உச்சரிப்பு என்ன செய்யாது, சரியா வராது. அப்ப அவர் சொல்லும்போது சொல்றாரு, "இப்ப பாருங்களேன், நான் சொல்றேன் ஒரு சென்டென்ஸ் அத நீங்க சொல்லி பாருங்க. வர ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு" அப்டின்னாரு. அவர் என்ன சொன்னாரு அப்டின்னா, "கொக்கு, நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட முட்டை, குட்ட முட்டை" அப்டின்னு சொன்னாரு. கொக்கு, நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, இட்ட முட்டை, குட்ட முட்டை. இத 3 தடவ தொடர்ச்சியா சொல்லுங்க அப்டின்னாரு. கொக்கு, நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, இட்ட முட்டை, குட்ட முட்டை. கொக்கு, நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, இட்ட முட்டை, குட்ட முட்டை. கொக்கு, நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு, இட்ட முட்டை, குட்ட முட்டைன்னு என்ன சொன்னேன், 3 தடவ தொடர்ச்சியா சொல்லும்போது, இந்த நா சரியா இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இந்த உச்சரிப்பு வராது. சரிங்களா? அவர் சொல்லி முடிச்ச உடனே எனக்கு என்ன செய்யுது, பரவால்ல டாக்டர் படிச்ச பெரிய தமிழ் வாத்தியாரா இருப்பாரோ! இவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கா கண்டிப்பா தமிழ் வாத்தியாரா இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சரிங்களா? ஏன்னா, மொழி எல்லோரிடமும் உண்டு. மொழியினுடைய சிறப்பு எல்லா துறையில இருக்கக்கூடிய என்னது உண்டு. ஏன்னா தாய்மொழி தமிழ் தானே! சரிங்களா? அதனால எல்லோரும் சிறப்புடையவர்களா என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்புறம் கடைசியா நம்ம ஆசிரியர்ல, இப்போ ஒரு மருத்துவர், ஒரு தமிழாசிரியருக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. சரிங்களா? அத நான் தமிழாசிரியர் நான் என்ன செஞ்சேன் உணர்ந்து மறுபடியும் அவருக்கு சொல்லிட்டேன். அப்ப நான் அவர்ட்ட ஒண்ணு சொன்னேன். கொக்கு, நெட்ட, கொக்கு, நெட்ட, கொக்கு, இட்ட, முட்டை, குட்ட, முட்டை. கிட்டத்தட்ட 9 சொற்கள்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லி எனக்கு சொல்லச் சொன்னீங்க. நான் வெறும் 6 எழுத்து சொல்றேன். அந்த 6 எழுத்த நீங்க என்ன செய்யுங்க, மாற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ட்ட நான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன்னா, வல்லின எழுத்துக்கள் 6 இருக்குல்ல. கசட, தவற. சரிங்களா? கசட, தவற. நீங்களும் என்ன செய்யுங்க, வீட்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுங்க. சரிங்களா? கசட, தவற, தவற, கசட. கசட, தவற, தவற, கசட. இத 3 முறை தொடர்ச்சியா சொல்லுங்க அப்டின்னேன். 3 முறை என்ன செய்யுங்க, தொடர்ச்சியா சொல்லுங்க அப்டின்னேன். அவரால முடியல. ஞஞன, நமன, நமன, ஞஞன. ஞஞன, நமன, நமன, ஞஞன. இத ஒரு 3 முறை சொல்லுங்க அப்டின்னேன். அவரால முடியல. அடுத்து எரல, வளல, வளல, எரல. எரல, வளல, வளல, எரல. சொல்லவே முடியாது. சரிங்களா? அதுக்கு என்ன வேணும்? நாக்கு சரியா இருக்கணும். சரிங்களா? உச்சரிப்பு என்பது அதுதான். அப்ப நாக்கு சரியா இருக்கணும்னா, இந்த எழுத்துக்கள என்ன செய்யணும் நம்ம சொல்லி பார்க்கணும். எத? இந்த கசட தபற, ஞஞன நமன, எரல வளல இதெல்லாம் உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க. சரிங்களா? அவங்க சரியா சொல்ல பழக்குங்க. இதுதான் நான் நெகிழ், குரல் பயிற்சி. சரிங்களா? சில பேருக்கு பேச்சு வரலனா கூட என்ன செய்யும், இந்த உச்சரிப்ப தொடர்ச்சியா குடுத்தோம்னா நல்லா என்ன செய்வாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. ரைட். அப்ப ரகர ரகர வேறுபாடுல நம்ம என்ன செய்யணும், இடையின ரகரம், வல்லின ரகரம்னு என்ன செய்யணும் நம்ம சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும். அடுத்து பொருள் வேறுபாடு உணர்க. ஏரி, ஏரி என்பதற்கு என்ன உண்டு? வேறுபாடு உண்டு. சரிங்களா? இந்த ஏரி என்பது என்னது? நீர்நிலை. நிறைய தண்ணீர் நிறைந்திருக்கிற ஒரு பெரிய இதுக்கு என்ன பேரு? ஏரி என்பது பெயர். சரிங்களா? இந்த ஏரி அப்டின்னா மேல ஏறுறது. ஏணியில் ஏறி நான் என்ன செஞ்சேன்? தேங்காய் பறித்தேன். சரியா? அந்த மாரி மேல ஏறி போறதுக்கு என்னது? இந்த ஏரி வல்லின ரகரத்த பயன்படுத்தணும். இந்த ஏரி என்பது எதை குறிக்கும்? நீர்நிலைய குறிக்கும். ஏரியில் குளித்தேன். நீர்நிலை என்ன செய்யாது? குறிக்கும். அதே மாரி கூரை, கூரை 2க்கும் என்ன உண்டு? வேறுபாடு உண்டு. இந்த கூரை என்பது என்னது? வீட்டின் கூரை பகுதி. சரிங்களா? ஓலைகளால் வேயக்கூடிய ஓலை வேய்ந்தான் தான். ஓலை வேய்தல். வீட்டினுடைய கூரை பகுதி என்ன செய்யும்? இந்த கூரை இடையின ரகரம் குறிக்கும். அதே நீங்க வல்லின ரகரம் போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், கூரப்புடவை குறைக்கும். கூரப்புடவை என்ன செய்யாது? என்ன செய்யும்? புடவையை குறிக்கும் அது. சரிங்களா? இப்ப கூரச்சீலை கட்டுறது பேச்சுல நம்ம கூரச்சீலை அப்படின்னு என்ன செய்யும் நம்ம சொல்லுவோம். கூரப்புடவை கட்டுற ஆட்கள்லாம் இல்ல. புடவை கட்டுற ஆளே இல்ல. அது வேற விஷயம். சரிங்களா? பூரா என்ன செஞ்சாங்க? நைட்டி சுடிதாருக்கு மாறிக்கிட்டாங்க. சரி ரைட் நம்ம கலாச்சாரம் என்ன செய்ய அழியக்கூடாது. இந்த புடவை என்பதற்காக சொல்றேன். சரிங்களா? அப்ப கூரை என்பது வல்லின ரகரம் போட்டோம்னா என்ன செய்யும்? புடவை அது என்ன செய்யும்? குறிக்கும். சரிங்களா? இந்த மாரி லகர லகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு. இந்த 3 தான் என்னது? இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன செய்றோம்? மயக்கொல்லிகள், மயங்கொல்லிகளாக பார்த்திருக்கோம். மெல்லின எழுத்துக்கள் 18 இருக்கு. சாரி மெய் எழுத்துக்கள் 18 இருக்கு. அந்த மெய் எழுத்துக்கள் 18ல 3 இனத்திலுமே என்ன உண்டு? இந்த அ மயங்கொலிகள். மயக்கம் தருகின்ற ஒலி எழுத்துக்கள் என்னது? உண்டு. சரிங்களா? மொத்தம் 8 எழுத்துக்கள். 18ல 8 எழுத்து என்ன செய்யுது? இந்த மயக்கொலி எழுத்துக்களாக நம்மட்ட இருக்கின்றது. ரைட். அடுத்து என்ன குடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம் என்பது எதை குறிக்கும்? சிரம். நீங்க இந்த பேருந்துல பயணம் செய்றவங்களுக்கு தெரியும். சரிங்களா? கரம், சிரம், புறம் நீட்டாதே அப்படின்னு இருப்பாங்க. இப்ப கரம் என்பது என்னது? கையை குறிக்கும். கரத்த வெளியில நீட்டக்கூடாது. சரிங்களா? புறம்னா என்னது? வெளிய. சிரம்னா தலை. சரியா? கையையோ தலையோ என்ன செய்யாத? வெளிய நீட்டாத. கரம், சிரம், புறம் நீட்டாதே. புறம்னா வெளியன்னு அர்த்தம். சரிங்களா? பேருந்துகள்ல முன்னெல்லாம் இது இருக்கும்.
சிரம் என்பது இங்க எதை குறிக்கும் அப்படின்னா தலையை குறிக்கும். அப்ப இந்த தலையினுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த தலை என்பதற்கு கட்டு என்பது பொருள். சரிங்களா? இந்த தலை என்பதற்கு என்ன பொருள்? கட்டு என்பது பொருள். அப்ப இங்க என்னதுதான்? சிரம் என்பது தலைதான். சிரம் என்பது என்னது? தலை. சிரத்தால் வணங்கினேன், சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன், சிரம் தாழ்த்துகின்றேன், தலைதான். சரிங்களா? அடுத்து இலைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா, இலை இந்த தலை என்பதற்கு கட்டுன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த தலை என்பதுதான் சரி. சரிங்களா? இலை தலைகள். இலை என்பது சிங்குலர், ஒரே ஒரு இலையை குறிக்கும், சிங்குலர். சரிங்களா? தலை என்பதுன்னா பல இலைகள் சேர்ந்து இருக்குல்ல, நல்லா தலைத்து இருக்குல்ல, அதனால அதுக்கு என்ன பேரு? பல இலைகள் சேர்ந்த அந்த தொகுப்புக்கு என்ன பேரு? தலை என்பது பொருள். அப்ப இதுதான் என்னது? சரியானது. அடுத்து மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா, வண்டி இழுப்பது காலை, காலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முதல்ல இருக்கக்கூடிய காலை வந்து மார்னிங், பொழுது. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த காளை என்பது என்னது? மாடை குறிக்கும், காளை மாட்டை குறிக்கும். சரிங்களா? ஆண் மாட்டை என்ன செய்வோம் நம்ம? காளை அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்ப வண்டி எது இழுக்கும்? காளை தான் இழுக்கும். வேணா இதுல எழுதிடுறவா? தலை, இலைக்கு வேறு பெயர் தலை, சிறப்புலகரம். சரிங்களா? வண்டி இழுப்பது காளை. அடுத்து கடலுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா, பறவை, பறவை ரெண்டும் ஒரே உச்சரிப்புல தான் இருக்கு. சரிங்களா? அப்ப வல்லின ரகரம் இருக்கக்கூடிய பறவை என்பது பேர்டு, பறக்கின்ற பறவைகளை குறிக்கும். தமிழ் வார்த்தையோட நிலைமை பாருங்க, எல்லாத்துக்கும் ஆங்கிலத்திலும் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, ரைட். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட் டீச்சரும் கவனிக்கிறதுனால கொஞ்சம் ஆங்கிலம் என்ன செய்யறேன் அப்படியே சொல்லிட்டே வரேன். சரிங்களா? அப்ப இந்த பறவை என்பது என்ன அப்படின்னா, இதுதானது கடலுக்கு வழங்கக்கூடிய பெயர் பறவை. பறவை அப்படின்னா கடல். சரிங்களா? சி அப்படின்னு என்ன சொல்லலாமா? சொல்லுவோம். ஓசைன் அப்படின்னு என்ன செய்யறோம்? சொல்றோம்ல. ரைட். அடுத்து பறவை வானில் என்ன செய்யும்? பறக்குமா? பறந்தது. பறந்ததுன்னா பறந்து இருக்குன்னு அர்த்தம். சரியா? எல்லா இடத்துல என்ன செய்யுது? விரிந்து பறந்து இருக்கிறது, பறந்து கிடக்குன்னு அர்த்தம். இந்த பறவை அப்படின்றதானது, இந்த பறந்தது தானது பறத்தல் என்கின்ற தொழிலை என்ன செய்யும்? அது குறிக்கும். அப்ப இதுதான் என்னது? சரி. பறவை வானில் பறந்தது, பறக்கின்ற தொழிலை செய்தது அது. இந்த பறந்தனா பறந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது? நீக்கமர நிறைந்திருத்தல் என்கின்ற பொருள். அப்ப இது தவறு. அடுத்து கதவை மெல்ல திறந்தான். சரிங்களா? திறத்தல் என்பது இதுதான். கதவை என்ன செய்யறான்? மெல்ல திறத்தல். அப்ப வள்ளி நகரம் தான் என்ன செய்யறான்? வரும். இடைநகரம் இந்த சொல் என்னது? தவறானது. அடுத்து பூ டேஸ் வீசும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனம், மனம். இந்த மனத்துக்கு தான் என்ன பேரு? நாற்றம், வாசம் என்பது பொருள். சரிங்களா? மனம் என்பது வாசம், நல்லா என்ன செய்யுது? வீசுது அப்படின்னு அர்த்தம். இந்த மனம் என்பது என்னது? நம்முடைய எண்ணங்கள், தாட்ஸ். சரிங்களா? சில பேர் மனம்னா என்ன செய்யறாங்க? கையங்க வைக்கிறாங்க. மனசாட்சி படி சொல்லுனா நேரத்தில் என்ன ஹார்ட்டுக்கு பதிலாக சொல்றாங்க. ஆனா மனம் என்பது நாட்ட ஆர்கன். சரிங்களா? இந்த 2.4 வரக்கூடிய மனம் என்பது என்னது? அது ஒரு உறுப்புலாம் கிடையாது. அது என்னது? நம்முடைய எண்ணங்கள், தாட்ஸ் தான். அப்ப இந்த மனம் தான் என்னது? வாசனை. சரிங்களா? நல்ல மணக்கிறது. அப்ப மல்லிகை மனம் வீசும். அப்ப பூ என்ன செய்யும்? மனம் வீசும், நல்ல வாசமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து புலியின் கண் சிவந்து காணப்படும். கண் இது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? டன்னகரம் இதுதானது? சரி. இந்த கண் என்ன செய்யாது? வரவே வராது, ஏன்னா இது தவறானது. அடுத்து குழந்தைகள் டேஸ் விளையாடினர். என்ன விளையாடினாங்க? பந்து. பந்து என்பதற்கு நல்ல பொருள் இல்லை. அப்ப பந்து விளையாடினர், இது தெரியும். சரிங்களா? உருண்டையா இருக்கக்கூடிய பந்து என்ன செய்றாங்க? அவங்க விளையாடுறாங்க. பந்து அப்படின்னு எழுதிடவா? பால். இங்க கண் அப்படின்னா ஐ, அப்படி எழுதுறேன் உங்களுக்கு. ரைட். திறத்தல், திறந்தான் அது எழுதணுமா? ஓப்பன் அப்படி வேணா எழுதி வச்சிருவோம். ரைட். அடுத்து கவனிங்க. வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர். கோலம் என்பதுதான் சரி. சரிங்களா? கோலப்படி வச்சு என்ன செய்றாங்க? கோலம் போடுறாங்க. இன்னைக்கு அதுவும் இல்லை, பூரா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வீட்டில் கோலம் போட்டனர். கோலம் என்பதானது சரியானது. முதல் நகரம் என்ன செய்யணும்? வரணும். அப்ப இந்த கோலம் என்ன சார்? இது தொகுதி, உயிர்கோலம் அப்படின்னு சொல்றோம்ல, தொகுதி. தொகுதி என்ன செய்யாது? குறிக்கும். அப்ப இது என்னது? தவறானது. அப்ப இதுதானது சரியானது. அப்ப பந்து விளையாடினான், பால். அடுத்து கண். புலியின் கண் என்ன செய்யும்? சிவந்து காணப்படும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை நம்ம என்ன செய்யணுமா? திருத்தி எழுதணும். தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு என்ன செய்யுது? சரியா இருக்கு. அதாவது உச்சரிப்பு உங்களுக்கு என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் என்ன செய்யுது? மனம் வீசின. நான் சொல்லும் போது உங்களுக்கு சரியா இருக்கு. ஆனா அதை எழுத்துல சென்டென்ஸா சொற்றொடரா பார்க்கின்ற பொழுது அதில் கூட எழுத்து பிழைகள் என்ன செய்யுது? அதனுடைய பொருளை மாற்றுகிறது. இப்ப இங்க எண் என்பது எதை குறிக்காது? எண்ணை குறிக்காது. இங்க எண் என்பது எண்ணிக்கையை குறிக்கும். சரிங்களா? எண் என்பது என்ன செய்யும்? எண்ணிக்கையை குறிக்கும். எண் என்பதற்கு 8 என்ற பொருளும் உண்டு.
எண் இந்த எண்ணு போட்டோம்னா டன்னகரம் போட்டோம்னா 3 சுழி எண்ணு போட்டோம்னா எண் என்பதற்கு எண்ணிக்கை என்ற பொருள் உண்டு, 8 என்ற பொருள் உண்டு. சரிங்களா? அடுத்து அப்ப இது தவறு. வீட்டு தோட்டத்தில் சரி. மலர்கள் மனம் வீசின. மனம் என்பது என்னது? மலர்கள் எல்லாம் அதனுடைய சிந்தனைகளை பூரா எண்ணங்களை பூரா அப்படி வீசிட்டா இருக்கும் இல்ல. அப்ப வாசம். அப்ப இது தவறு. இந்த மனம் என்பது தவறு. அப்ப என் வீட்டு தோட்டத்தில் என் எந்த எண்ணு போடணும்? ரன்னகரம் போடணும். சரிங்களா? இதுதான் என்ன செய்யும்? எண்ணை குறிக்கும். சரிங்களா? மனம் என்ன செய்யணும்? இந்த 3 சுழி நகரம் என்ன செய்யணும்? போடணும். அப்பதான் என்ன செய்யும்? வாசமா இருக்கும். டன்னகரம். சரிங்களா? ரன்னகரம் டன்னகரம் என்பது என்னது? சரி. அப்ப இந்த சென்டென்ஸ்ல 2 சொற்கள் என்ன செய்யுது? தவறாக இருக்கின்றது. அதை சரிப்படுத்திட்டோம். அடுத்து தேர் திருவிழாவிற்கு சென்றனர். திருவிழா விழா. இந்த விழா எலும்பை குறிக்கும். விழா எலும்பு உடைச்சிருன்னு சொல்றோம்ல, அதுதான். இந்த விழா என்பது என்ன செய்யும்? விழாவை என்ன செய்யும்? விழா எலும்பை குறிக்கும். அப்ப இந்த விழா என்பதுதான் சரிதான் ஃபெஸ்டிவல். சரிங்களா? அப்ப தேர் திருவிழாவிற்கு சென்றனர். சென் இந்த இன் போடக்கூடாது, ஏன்னா பொருள் இல்லை. அப்ப சென்றனர் இதுதான் ரன்னகரம் தான். டன்னகரம் இங்கு தவறு. அப்ப விழாவுக்கு என்ன செய்யணும்? சிறப்புலகரம் போடணும். திருவிழாவிற்கு சென்றனர் என்பது இதுதான் அது சரியானது. அடுத்து வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இது பூராமே என்னது? தவறாக கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்களேன். வாழைப்பழம் இந்த லகரம் போட்டிருக்காங்க. அப்ப இந்த பழத்தினுடைய பொருள் என்ன? சக்தி. நல்ல சக்தி மிக்கவன், சக்தி உடையவனாக என்ன செய்யறான்? அவன் இருக்கிறான். பவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல ஃப்ரூட் தான். வாழை என்பது என்னது? ஒரு மரம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அதுக்கு என்னது? பழம், ஃப்ரூட்டு தான். அப்போ இந்த இடத்துல சிறப்பு லகரம் போடணும். சரிங்களா? அப்போ வாழை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கனிக்கு என்ன பேர்? பழம் என்பது பெயர். கனி என்றாலும் பழம் என்றாலும் எல்லாம் ஒன்று தான். உடலுக்கு மிகவும் நல்லது. இங்கே பாருங்க, பொருளே மாறிடுச்சு. ஏன்னா அவங்க என்ன லகரம் போட்டிருக்காங்க? இந்த லகரம். இது என்ன லகரம் அப்படிங்கிறத கீழே கரெக்டாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பார்ப்போம். இந்த லகரத்தினுடைய பெயர் என்ன? பொது லகரம் என்பதை தாண்டி இந்த லகரத்துக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்கோம். அது என்ன லகரம் அப்படிங்கிறத லகரம் போட்டு அது பக்கத்தில் என்னது? எந்த லகரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன செய்யும்? அதனுடைய இன எழுத்து தான் என்ன செய்யும்? வரும். அப்போ முதல் லகரம் தான். சரிங்களா? அப்போ என்ன லகரம் வரும்? முதல் லகரம் தான் வரும். அப்போ நல்லது என்பது என்னது? சரி. சரிங்களா? அப்போ என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இப்போ என்ன செய்யுது? சொற்றொடர் சரியாயிருச்சு. பொருள் என்ன செய்யுது? நமக்கு சரியாக கிடைக்குது. முன்னால் என்னதை கொடுத்துருக்காங்க? தவறாக அவங்க கொடுத்துருக்காங்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எழுதுகின்ற பொழுது நிறைய எழுத்துப்பிழை வருதே சார், என்ன சார் பண்ணுறதுலாம் கேட்பாங்க. சரிங்களா? எழுத்துப்பிழை வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் படிக்கின்ற பொழுது இந்த கண்ணை வச்சு சரியாக பார்த்து படித்தாலே போதும். எழுதும் போது எழுத்துப்பிழை வரதில்லை. ஆனால் நம்ம படிக்கின்ற பொழுது சரியாக படிக்கிறதில்ல, உச்சரிக்கின்ற பொழுது சரியான உச்சரிப்பு வரதில்லை. அதனால தான் எழுத்துப்பிழைகள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் என்னதுதான்? நாம் சரியாக உச்சரிக்கவில்லை, நாம் சரியாக படிக்கவில்லை. சரிங்களா? சரியாக அதை என்ன செய்யலை? கண்ணில் பார்க்கல. முன்னெல்லாம் படிக்கும்போது இந்த விரலை என்ன செய்வாங்க? இப்படி வச்சு படிக்க சொல்லுவாங்க. சரியா? நான் படிக்கின்ற பொழுது ஆசிரியர்கள் அந்த இடத்துல என்ன செய்யணும்? புத்தகத்தில் இந்த விரலை வைக்கணும். ஆள்காட்டி விரலை வச்சுக்கிட்டே வரணும். எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு அப்படியே சொல்லி, இதுக்கு பேர் நகைக்கண் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கண் தெரியும் நமக்கு, முகத்தில் இருக்கக்கூடிய கண் தெரியும். இதை நகைக்கண், இந்த நகை இருக்குல்ல, இந்த நகத்திற்கு முன்னால் கண் உண்டாம். இதை அப்படி வச்சு படிக்கின்ற பொழுது இதிலிருந்து இந்த இந்த நகைக்கண் பார்த்து என்ன செய்யுமா? செய்திகள் அப்படியே உள்வாங்கி மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் ஆசிரியர். சரிங்களா? அப்போ இருந்து நான் என்ன செய்வேன்? விரல் வச்சு படிக்கிறது தான். விரல் வச்சு படிக்கிறதுக்கான காரணம் அதுதான். ரெண்டாவது சொற்றொடர் மாறாது, சரியாக வச்சுட்டே போவோம். எழுத்துக்கள் அந்த நகை என்ன செய்யும்? அப்படியே பார்த்துக்கிட்டே வரும். திருவிழாவிற்கு சென்றனர் அப்படின்னும் போது சரியாக எந்த எழுத்து இருக்கு அப்படின்னு என்ன செய்யும்? இந்த கண்ணு பார்த்துக்கிட்டே வரும். அப்போ இந்த நகைக்கண் ஆட்டோமேட்டிக்காக அந்த எழுத்துக்கள் என்ன செய்யும்? ஸ்டோர் பண்ணி கொண்டு போய் மூலையில் என்ன செஞ்சிடும்? சேர்த்துரும். சரிங்களா? ரைட். அப்புறம் மயங்கொலி எழுத்துக்கள் யாவை? வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்துட்டோம். இதை தாண்டி பின்னால் மொழித்திறன் பயிற்சியில் ஏதாவது இந்த மயங்கொலி சொற்கள் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடைசியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள சொற்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குக. இது மயங்கொலி சொற்கள் இல்லை, ஆனால் இருந்தாலும் இது இலக்கண பகுதியில் வரதுனால நான் செஞ்சுறேன், நான் சொல்லிடுறேன். சரிங்களா? பல் குட்டல் உண்டு எப்படி சேரும்? மின் குட்டல் உண்டு எப்படி சேரும்? மண் குட்டல் உண்டு எப்படி சேரும் அப்படின்னு கொடுத்துட்டு, கல் குட்டல் உண்டு கல் உண்டு, கல் குட்டல் இல்லை கல் இல்லை அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது என்ன விதியின் அடிப்படையில் வரும்? சும்மா கல் குட்டல் உண்டு கல் உண்டு, எப்படி இந்த இடத்துல இன்னொரு இல்லு வந்துச்சு நம்ம கேள்வி கேட்போம். இங்கே எப்படி இன்னொரு இல்லு வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு விதி என்ன அப்படின்னா, தனி குறில் முன் ஒற்று உயிர் வரில் இரட்டும். இதுதான் விதி. சரிங்களா? அப்போ இதை எப்படி போனோம்? தனி குறில் முன் பா ஒற்று, ஒரு ஒற்றெழுத்து வந்து ரெண்டாவது சொல்லினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் பல் கூட்டல் உண்டு. தனி குறில் முன் ஒற்று, ஒற்றுனா மெய்யெழுத்து. சரிங்களா? தனி குறில் முன் ஒற்று உயிரெழுத்து வந்து என்ன செய்யும்? அது ரெட்டிக்கும். எப்படி ரெட்டிக்கும்? பா
இல்லு இல்லு கூட்டல் உண்டு அப்படின்னு வரும். அப்போ ஒரு மெய்யெழுத்து உயிரெழுத்து சேருவதற்கு என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்ப இல் கூட்டல் ஊ என்ன செய்யும்? லூவாக மாறி பல்லுண்டு என்று புணரும். அவ்வளவுதான். மீதி இருக்குது அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். சரிங்களா? ஏன்னா சொல்ல பிரிக்க தெரியறது பெரிய விஷயம் கிடையாது. பிரிச்ச சொல்ல மறுபடியும் என்ன செய்யணும்? சேர்க்க தெரியணும். அதனால தான் ஒவ்வொரு தலைப்பையும் சொல்லும்போது பிரித்து இலக்கண நூற்பாவை சொல்லி அதை சேர்க்க. ஏன்னா இதை வச்சு கூட என்ன செய்யலாம்? ஒரு வினா கேட்கலாம். சரிங்களா? அப்படி கேட்கின்ற போது நம்ம என்ன செய்யக்கூடாது? ஐயா நம்ம சொல்லாம விட்டாங்களேன்னு நினைக்கக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்யணும்? பிரிக்க தெரியணும். பிரிச்சதை மறுபடியும் என்ன செய்யணும்? சேர்க்கவும் தெரியணும். அதுக்கான விதி என்ன அப்படின்ற என்ன செய்யணும்? தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். இதுதான் மதிக்கான படிப்பு. மார்க்குக்கான படிப்புனா நீங்கள் சும்மா நான் சொல்கிறத என்ன செய்யலாம்? கட கட கடன்னு காதில் கேட்டு இந்த டெஸ்ட் எழுதுவீங்களா? டெஸ்ட் எழுதி இது வந்தால் இதுதான் ஆன்சர், இது வந்தால் இது போடணும், இது வந்தால் இது போடணும் என்ன செய்வான்? நம்ம அதை மக்கப் பண்ணுறது. அந்த மாதிரி படிப்பு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கல்வி அதனால சரி மதிப்பெண்ணிற்கானதல்ல, மதியை பெருக்குவதற்கானது. அப்போ 6ஆம் வகுப்புல இயல் 2ல இந்த தலைப்பு, அதாவது மயங்கொலிகள் என்ற தலைப்புல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நிறைய செய்திகளை பார்த்துருக்கோம். இதிலிருந்து 1 அல்லது 2 வினாக்கள் என்னது கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அப்போ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? ஏன்னா வீடியோவாக தான் கொடுக்க போகிறாங்க. ஒரு முறைக்கு இருமுறை என்ன செய்யுங்க? இந்த காணொலியை பாருங்க. சரிங்களா? வீடியோ அதனுடைய தமிழ் சொன்னது காணொலி, காண்கின்ற ஒளி. சரிங்களா? ஒளியும் ஒளியும், சத்தமும் வெளிச்சமும் ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யும்? உங்களுக்கு கிடைக்கும். ரைட். அப்போ பார்த்துட்டீங்கன்னா ஒரு முறை என்ன செய்யும்? உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஐயங்கள் எல்லாமே போய்விடும். சரிங்களா? இப்போ அடுத்து 3வது இயல்ல என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அடுத்ததாக இயல் 3ல நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துகள், வினா எழுத்துகள். சரிங்களா? சுட்டி என்பது ஒன்றை சுட்டி கூறுவது. சரிங்களா? ஒன்றை சுட்டி கூற என்ன எழுத்துக்கள் பயன்படுத்துகிறதோ அந்த எழுத்து என்ன செய்யும்? நம்ம சுட்டெழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி வினாவை எழுப்பக்கூடிய எழுத்துக்களுக்கு என்ன பேர்? வினா எழுத்துகள் என்பது பெயர். அதுதான் இன்னைக்கு தலைப்பு. எப்பவுமே நம்ம என்ன செய்வோம்? தலைப்பை பிரித்து மறுபடியும் சேர்க்கறதுக்கான இலக்கண விதியோட நம்ம வகுப்பு ஆரம்பிப்போம். இங்கே சுட்டுக்கூட்டல் எழுத்துக்கள் எப்படி சேரும் அப்படின்னா சுட்டெழுத்துகள் அப்படின்னு சேரணும். சுட்டுக்கூட்டல் எழுத்துகள் சுட்டெழுத்துகள் அப்படின்னு சேரும். சேர்த்து எழுதுனா இப்படி தான் எழுதணும். கமா. வினா கூட்டல் எழுத்துகள் வினாவெழுத்துகள் இப்படிதான் சேரும். வினா கூட்டல் எழுத்துக்கள் எப்படி மாறும்? வினா எழுத்துக்கள் அப்படின்னு என்ன செய்யும்? சேரும். சரிங்களா? இப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுட்டு எழுத்துக்கள். இப்போ சுட்டு அப்படின்னும் போதே இது ஒரு சொல். சுற்றுது, ஒன்றை சுட்டி காட்டுவது. சரிங்களா? இந்த சுட்டி என்பது கடைசி எழுத்தை பார்த்தீங்கன்னா குற்றியலுகர எழுத்து. சரிங்களா? வல்லின எழுத்துக்கள் 6 மீதும் க, ச, ட, த, ப, ரா என்று சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களின் மீது உகரம் ஊர்ந்து வருவது என்ன செய்வோம்? நம்ம குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சுட்டு என்பது என்ன வகை குற்றியலுகரம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. எழுத்து என்பது என்ன வகை குற்றியலுகரம், இங்க சுட்டுக்கூட்டல் எழுத்துக்கள் எப்படி சுட்டெழுத்துக்கள் என்று சேரும். குற்றியலுகர புணர்ச்சி ஏற்கனவே முதல் வகுப்புல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ குற்றியலுகர புணர்ச்சி என்னது? இது குற்றியலுகரத்துன்னு தெரிஞ்சிருச்சு. 2வது சொல்லுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கு. இப்போ இது சேர்ந்து சுட்டெழுத்துன்னு மாறுது. அப்போ இந்த 2 இங்கே ஏ, இந்த ப்ளஸ் நடுவில் போட்டுறேன். சரிங்களா? உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அதுதான் முதல் விதி. குற்றியலுகர புணர்ச்சியினுடைய முதல் விதி என்னது? உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். 2வது சொல்லுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்து முதல் சொல்லினுடைய இறுதி எழுத்து குற்றியலுகர எழுத்தா இருந்தா உயிர்வரின் உக்குரல் என்ன செய்யும்? மெய்யை விட்டு ஓடும். இந்த இட்டு கூட்டல் ஊல ஊ என்ன செஞ்சிடும்? இந்த இட்டை விட்டுட்டு ஓடிடும். மீதி என்ன இருக்கும்? சு இட்டு இட்டு கூட்டல் எழுத்துகள் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்புறம் ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் சேர்றதுக்கு என்ன விதி? இட்டு கூட்டல் ஏ. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேருவதற்கான விதி அதுதான். அப்போ டேவா மாதிரி என்ன செய்யும்? சுட்டெழுத்து என்று புணரும். சுட்டெழுத்துக்கள் என்று என்ன செய்யும்? புணரும். அதே மாதிரி இங்கே வினா எழுத்துக்கள், வினா கூட்டல் எழுத்துக்கள் அப்படின்னு என்ன செய்யறோம்? வினா எழுத்துக்களை பிரிக்கிறோம். வினா கூட்டல் எழுத்துக்கள் என்ன செய்யறோம்? பிரிச்சிருக்கோம். சரிங்களா? சேர்க்கும் போது வினா எழுத்துக்கள் என்ன செய்யணும்? சேர்க்கணும். அப்ப இங்க முதல் சொல் என்னது? இன் கூட்டல் ஆ உயிரெழுத்து இருக்கு. இன் கூட்டல் ஆ. சரிங்களா? ஏன்னா ஆ என்பது வினா எழுத்து. வினாக்குள்ளேயே வினா எழுத்து உண்டு. ரைட்.
இங்க ஏ என்பது என்னது? உயிரெழுத்து. அப்ப இதுவும் உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து. உயிரெழுத்தும் உயிரெழுத்து என்ன செய்யாது? சேராது. அப்ப உயிரெழுத்தையும் சேர்ப்பதற்கு நடுவில் என்ன வேணும்? ஒரு மெய்யெழுத்து தேவை. அந்த மெய்யெழுத்துக்கு தான் என்ன பேரு? உடம்படு மெய் என்பது பெயர். சரிங்களா? மெய்யெழுத்துக்கள் என்னது? உடம்படு மெய் என்பது பெயர். இந்த உயிரெழுத்தையும் சேர்க்கின்ற உடம்படு மெய்யெழுத்துகள் எத்தனை? அது என்ன? அப்படிங்கிறத என்ன செய்யுங்க? கீழே என்ன செய்யுங்க? கமெண்ட்ல போட்டுருங்க. சரிங்களா? இது என்னென்ன மெய்யெழுத்துக்கள் வரும். இப்ப அடுத்து கவனிங்க. இப்ப வினா கூட்டல் எழுத்து இங்க உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து. அப்ப உயிரும் சேர நடுவில் என்னது? ஒரு மெய்யெழுத்து தேவை. அப்ப என்ன சொல்லியிருக்கோம்? இ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ் இருமையும் என்பது உடம்படு மெய்க்கானது விதி. அப்ப இங்க ஈ ஐயெல்லாம் என்ன செய்யல? வரல. ஏனைய உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப என்ன செய்யும்? வகர உடம்படுமை வரும். இப்ப வி நா யு வகர உடம்படு என்ன செய்ய வருது? வினாம் கூட்டல் எழுத்துகள். சரிங்களா? அப்போ ஒரு மெய்யெழுத்து உயிரெழுத்து சேருக்கு என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஈவு கூட்டல் ஏ வேய மாறி வினா எழுத்துகள் என்றன செய்யும் புணரும். சரிங்களா? வினா கூட்டல் எழுத்துகள் வினா எழுத்துகள் என்றன செய்யும் புணரும். ஏன் இந்த விதியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரேன் அப்படின்னா, திடீர்னு என்ன செய்வாங்க? ஒரு விதியை கூட என்ன செய்வாங்க? கேள்வியாக வச்சிடலாம். சரிங்களா? அதனால தான் ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்றதுக்கு என்ன விதி? ஒரு குற்றியில் ஒரு எழுத்து இறுதியில் வந்து ஒரு ரெண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு என்ன விதி அப்படின்னு என்ன செய்றேன்? விதியை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டே வர்றேன். சரிங்களா? தமிழ் அதுக்கு என்ன பேரு? நூற்பா. சரிங்களா? தமிழ் அதுக்கு நூற்பா என்பது பெயர். ரைட். இங்க சுட்டெழுத்துக்கள் வாங்க. சுட்டெழுத்துகள் வினா எழுத்துக்கள் இந்த தலைப்பு தான் பார்க்க போறோம். சுட்டெழுத்துக்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். இந்த சொல்லப்புறம் நல்லா என்ன செய்யுங்க? கவனிங்க. அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இந்த சொற்கள் என்ன செய்யுது? ஏதோ ஒன்றை நமக்கு சுட்டி காட்டு. இதுதான் அப்படின்னு என்ன செய்யுது? சுட்டி காட்டு. சரிங்களா? இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ இ ஆகிய எழுத்துக்களை காரணமாகும். சரிங்களா? அவன், எவன், அவன் அப்படின்னு சுட்டி காட்டுவதற்கு எது நமக்கு என்ன செய்யுது? சுட்டி எழுத்தா இருக்கு அப்படின்னா இந்த ஆ முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஆவும் ஈ என்ன செய்யுது? சுட்டெழுத்துக்களாக இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஆ இ என்பது என்னது? சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆவும் ஈ என்னது? சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன செய்யுது? நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டெழுத்துகள் என்று பெயர். ஒன்றை சுட்டிக்காட்டும் எழுத்துக்கு என்ன பேரு? சுட்டெழுத்து என்பது பெயர். சரிங்களா? இப்ப கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துகள் ஆகும். இப்ப நம்ம மேல பார்க்கும்போது ஆ இ மட்டும்தான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கீழே என்ன கொடுக்குறாங்க? ஆ இ உ என்று சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்து என்னது? சுட்டெழுத்துகள் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஏன் இ ஊவை கடைசியில் சேர்க்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆ ஈல இருக்கக்கூடிய சொற்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவன், இவன், அது, இது, அங்கு, இங்கு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு வரைக்கும் பேச்சு வழக்கில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஊன்ற வார்த்தையை வச்சு சுட்டெழுத்து வச்சு நம்ம என்ன செய்யல? சொல்ல பயன்படுத்தல. ஆனால் முற்காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். அதனால சொல்றாங்க, ஆனால் ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. சரிங்களா? முன்னால பயன்படுத்தியிருக்காங்க. உவன் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. முன்னால் என்ன செய்யிருக்காங்க? உவன் என்கின்ற வார்த்தை என்ன செய்றாங்க? பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதை பயன்படுத்தல விட்டுட்டோம். சரிங்களா? நிறைய சொற்களை விட்டுட்டோம் நம்ம. நிறைய சொற்களை விட்டுட்டு என்ன செய்யறோம்? காலம் மாற மாற என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் மாறிக்கொண்டிருக்கிறோம். நிறைய மொழிகளை நம்ம என்ன செய்யறோம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சரிங்களா? நன்னூலார் சொன்னது போல பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே. இது கூட ஒரு வினாவா கூட வரலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே. சரிங்களா? புதுசு உள்ள வர என்ன செய்யுது? நம்ம ஏத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, ரைட். அந்த மாதிரி இந்த உவன் அப்படிங்கிற சொல்ல நம்ம என்ன செய்யல விட்டுட்டோம். அதனால ஊ என்பது இன்னைக்கு என்ன இல்லை? நம்ம பயன்படுத்தலை. அதனால அவங்க என்ன செய்யல? சேர்க்கலை. சரிங்களா? அப்ப சுட்டெழுத்துகள் எத்தனைன்னா 3 தான். சுட்டெழுத்துகள் 3 தான். ஆனா அதுல ஊ மட்டும் நம்ம என்ன செய்யல? இன்றைக்கு பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் என்ன செய்யல? பயன்படுத்தல. சரிங்களா? அதை தான் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இன்று ஊ என்னும் எழுத்தை நம்ம என்ன செய்யல? சுட்டாக பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த தலைப்பு, முக்கியமான தலைப்பு அகச்சுட்டு. சரிங்களா? அந்த சுட்டுல இருந்து ஒரு வினா இடம்பெறும். சரிங்களா? சுட்டெழுத்துல இருந்து என்ன செய்யும்? ஒரு வினா இடம்பெறும். இப்ப முதல்ல என்ன கொடுக்குறாங்க? ஆ இ உ என்பது சுட்டெழுத்துகள். அதுல ஆ இ என்பது பெரும்பாலான சொற்களுக்கு என்ன செய்யுது? இன்னைக்கு பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து ஊ என்பது முற்கால கட்டத்தில் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு அது என்ன இல்லை? பேச்சு வழக்கில் இல்லை. இப்போ இந்த சுட்டெழுத்துக்களை முதல் சுட்டாக எது இருக்கு? அகச்சுட்டு. சரிங்களா? அகம்னா என்ன? உள்ள.
அகம் என்பதற்கு என்ன பொருள்? உள்ளம் என்பது பொருள். புறம்னா என்ன? வெளியே என்பது பொருள். இந்த பொருளை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அகம் அப்படின்னா உள்ள, புறம் அப்படின்னா வெளியே. இந்த பொருளை மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். சரிங்களா? அகச்சுட்டு புறச்சுட்டு ரொம்ப ரொம்ப என்னது? எளிமையானது தான். அப்ப இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால், அதாவது இவன் அதில் இருக்கக்கூடிய இந்த ஈய நீக்கிட்டா, அவன் அப்படிங்கிறதுல ஆவ நீக்கிட்டா, இது என்பதுல ஈய நீக்கிட்டா, அது என்பதுல ஆவ நீக்கிட்டா, நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தருவதில்லை. இவ்வளவுதான் விஷயம். அகச்சுட்டு அப்படின்னா என்ன? சுட்டெழுத்துல நீக்கினா பொருள் தராது, மீனிங் தராது, அவ்வளவுதான். அப்ப உதாரணம் என்னது? அவன் என்பதுல இகரம் போச்சுனானது, அகரம் போச்சுனாது, வன் என்பது என்ன செய்யாது? பொருளை தராது. சரிங்களா? இவன் என்பது ஈய நீக்கிட்டா வன் என்பது என்ன செய்யாது? பொருளை தராது. இது என்பதுல ஈய நீக்கிட்டா தூ என்பது என்ன செய்யாது? பொருள் தராது. இததான் சொல்றாங்க. அப்ப அகச்சுட்டு என்றால் என்ன? சுட்டு எழுத்துகளில் உள்ள அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினால், அங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல்லில் உள்ள சுட்டு எழுத்தை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டெழுத்துகள், இதுதான் முக்கியம். சுட்டெழுத்துகள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. ஒரு சொல்லுக்கு உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவதனால அதற்கு அகச்சுட்டு என்பது பெயர். அகம்னா உள்ள. சரிங்களா? சுட்டு எழுத்து அந்த சுட்டு சொற்களுக்கு உள்ளேயே நின்று பொருளை தருவதனால அதுக்கு என்ன பேரு? அகச்சுட்டு என்பது பொருள். இந்த அகச்சுட்டு என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. சரிங்களா? அதுல ஆ ஈய நீக்கிட்டோம்னா என்ன செய்யாது? ஒருபோதும் பொருள் தராது. அப்ப தனக்குள்ளேயே நின்று சுட்டெழுத்துகள் தனக்கு உள்ளேயே நின்று என்ன செய்யும்? சுட்டு பொருளை தரும். அது என்னது? அகச்சுட்டு. இப்ப புறச்சுட்டு என்றால் என்ன? அவ்வானம், இம்மலை, இந்நூல், இந்த சொற்கள் நல்லா கவனிச்சுங்க. சரிங்களா? இதுல என்ன செஞ்சிடும்? நம்ம இந்த சுட்டெழுத்தை பூரா நீக்கிடுவோம். சரிங்களா? அவ்வானம், இம்மலை, இந்நூல் அப்படின்னு 3 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ஆ ஈ என்ன செய்யறோம்? நம்ம நீக்கிட்டோம். நீக்கின உடனேயே பிற சொற்களை கவனிங்களேன். வானம் பொருள் தருது, மலை பொருள் தருது, நூல் பொருள் தருது. சரிங்களா? அப்ப புறச்சுட்டு என்பது என்ன? இந்த சுட்டெழுத்துகள் தனக்குள் இருந்து நீக்கப்பட்டாலும் பொருள் தரும். அகச்சுட்டு சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராது. புறச்சுட்டு சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். இவ்வளவுதான் விஷயம். வேற எதையுமே நீங்க என்ன செய்ய வேணாம்? மைண்டுக்குள்ள கொண்டு போகவே வேணாம். அகச்சுட்டுனா சுட்டெழுத்தை நீக்கினா பொருள் தராதுப்பா. எடுத்துக்காட்டு அவன். புறச்சுட்டு என்றால் என்ன? புறச்சுட்டு என்பது சுட்டெழுத்தை நீக்கினால் என்ன செய்யும்? பொருள் தரும். எடுத்துக்காட்டு அம்மலை. அதில் அம்மா எடுத்துட்டா என்ன செய்யும்? மலை என்பது பொருள் தரும். சரிங்களா? ரைட். அப்ப சுட்டெழுத்துகள் சொல்லின் அதாவது வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். அகச்சுட்டு என்றால் என்ன? புறச்சுட்டு என்றால் என்ன? இவ்வளவுதான் விஷயம். நீங்க குழப்ப வேண்டியிருக்க அவசியமே கிடையாது. இதில் கொடுத்துருக்கூடிய எடுத்துக்காட்டுகள் அகச்சுட்டு என்றால் என்ன, புறச்சுட்டு என்றால் என்ன, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு மதிப்பெண். சரிங்களா? இப்ப இதுக்கு அடுத்து என்ன வருதுன்னா அண்மை சுட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? என்ன சுட்டு? அண்மை சுட்டு. அண்மை சுட்டுனா என்ன? இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில். அண்மைனா அருகில் அர்த்தம், பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். அண்மை என்பதற்கு என்ன பொருள்? அருகாமையில், பக்கத்தில் என்பது பொருள். சரிங்களா? அப்ப இவன், இவர், இது, இவை, இம்மரம்னு நமக்கு பக்கத்துல இருக்கிறத நம்ம என்ன செய்வோம்? இப்படி சொல்லுவோம். சரிங்களா? உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். சரிங்களா? அண்மை சுட்டுக்குரிய எழுத்துனது ஈ. இதுதான் வினா. ரொம்ப எளிமையானதா இருக்கும் தமிழ் படிக்கிறவங்களுக்கு. மற்ற அப்பாட ஆசிரியர்களுக்கு இது என்ன செய்யும்? கொஞ்சம் கடினமாக வரும். ஆனா எளிமையா புரிஞ்சுட்டா என்னது? ஈஸி தான் உங்களுக்கு. ரைட். அப்ப விஷயம் இதுல இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வினா இல்ல. கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்க? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. ஏன் ஈன்னு சொல்றாங்க? இதுதான் பக்கத்தில் இருக்கிற குறிக்கிறதுக்கு என்ன செய்யும்? உதவும். இவன், இவர், இது, இம்மரம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற சொல்றதுக்கு என்ன செய்யுது? இந்த ஈ என்கின்ற சுற்றெழுத்து பயன்படுது. அதனால அண்மை சுட்டு. சரிங்களா? அப்ப அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னது? ஈ. இது வினா வரும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுன்னு கேட்டு என்ன செய்யலாம்? அவங்க ஈ, ஆ, ஊ என்னென்ன என்ன செய்யலாம்? எழுத்துக்கள் அப்புறம் கொடுக்கலாம். அப்ப அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்பது ஈ. அடுத்து செய்மை சுட்டு. செய்மைனா என்ன அப்படின்னா தொலைவில். அண்மைனா அருகில், செய்மைனா என்னது? செய்னது தொலைவில் அப்படின்னு அர்த்தம், தூரமாக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப செய்மை சுட்டுல என்ன சொல்றாங்க? அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இந்த சொற்கள் என்ன செய்யுது? தொலைவில் உள்ள என்னது சொல்லை சுட்டுகிறது. சரியா? யார் எடுத்துட்டு போனா? அவன் எடுத்துட்டு போனான். எந்த மரத்தில் ஏறி படிச்ச? அந்த மரத்தில் ஏறி படிச்சேன். அப்ப இது போல என்ன செய்யுது? தொலைவில் இருக்கிறது என்ன செய்யுது? சுட்டுவதற்கு ஆ என்கின்ற சுற்றெழுத்து என்ன செய்யுது? பயன்படுது. ஈ என்பது அண்மைக்கு பயன்படுது. ஆ என்பது
தொலைவில் உள்ள பொருளை சுட்டி சொல்வதற்கு என்ன செய்து பயன்படுகிறது. சரிங்களா? அப்ப அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது செய்மை சுட்டு எனப்படும். செய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. நீங்க ரெண்டை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அண்மை சுட்டுக்கு ஈ. சரிங்களா? இவன், இது, இம்மரம், இது புறம் என்னது அண்மை சுட்டு. செய்மை சுட்டுனா செய்மை என்னது தொலைவில் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னது தொலைவில் உள்ள குறிக்கக்கூடிய எழுத்து எது ஆ. அம்மரம், அவன், அம்மலை. அப்ப தொலைவில் குறிக்கக்கூடிய எழுத்து என்னது ஆ. அப்ப ஆ என்பது என்னது இங்க இருக்கக்கூடிய இந்த செய்மை சுட்டு எழுத்து. சரிங்களா? அதை தான் என்ன செய்றாங்க கொடுத்துருக்காங்க. இந்த வினா அப்படின்னு இதுல இருந்து கேட்டாங்கன்னா என்ன செய்யலாம், இந்த ரெண்டின் அடிப்படையில் ஒரு வினா என்ன செய்யலாம் கேட்கலாம், அல்லது ஏதாவது எடுத்துக்காட்டுகளை கொடுத்துட்டு சரிங்களா அது என்ன 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 வகையான சுட்டு அப்படின்னு என்ன செய்யலாம் நம்ம கிட்ட கேட்கலாம். இங்க இந்த பாக்ஸ்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க கவனிங்க. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருக்கிறது. சரிங்களா? தூரத்தில் இருக்கிறதுக்கும் கிட்ட இருக்கிறதுக்கு இடையில என்ன இருக்கும் அதை சுட்டி காட்டுறதுக்கு உவன் அப்படின்ற சொல்ல என்ன செய்றாங்க ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்து என்ன செய்றாங்க பயன்படுத்தி இருக்காங்க. உது, உவன், அதான் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தொலைவில் உள்ளவற்றிற்கும் அந்த அருகிலை தொலைவில் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதின்னு சொல்லுவோம்ல, நடுமையம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மையம்னாலும் நடுநாள் ஒன்று தான். சில பேர் பேச்சில் கூட சொல்ல நடு சென்டரில் போய் நில்றா அப்படின்வான். சென்டர்னாலும் நடுநாளும் ஒன்று தான். ரைட். அப்போ தொலைவுக்கும் பக்கத்திற்கும் இடைப்பட்ட அந்த பகுதிக்கு என்ன பேர் ஊ. இடைப்பட்ட அந்த பகுதியை சுட்டி காட்டுறது என்ன செய்றாங்க இந்த ஊ அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. உவன் அப்படிங்கிறது, உது அப்படின்றது, உதுகான் அப்படிங்கிறது, இது எல்லாம் என்னது இந்த ஊவை சொல்ல ஊ என்ற சுற்றெழுத்தை பயன்படுத்தக்கூடிய சொற்கள். சரிங்களா? அப்போ அருகில் வினா என்ன செய்யலாம் இப்படி கேட்கலாம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட. இதுதான் முக்கியம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில இருக்கிற அந்த இதை சுட்டி காட்டுவதற்கு என்ன எழுத்தை பயன்படுத்திருக்காங்க இந்த ஊ என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வினாவாக வரும். இது என்ன செய்யும் வினாவாக வரும். இதை இப்ப பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்ல, எது முற்காலத்தில் என்ன செய்றாங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்ம என்ன செய்றாங்க கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு உது, உவன், அதாவது அவனும் இல்ல இவனும் இல்ல, இந்த அவனுக்கும் இவனுக்கும் இடையில இருக்கிறான்ல அவனுக்கு உவன்னு பேர், அவ்வளவுதான். சரிங்களா? தொலைவில் இருக்கிறவனுக்கும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் இடையில ஒருத்தர் இருக்கான்ல அவனுக்கு என்ன பெறான் உவன் என்பது பெயர். சரிங்களா? அவ்வளவுதான். அப்ப அண்மை சுட்டுனா என்னன்னு பார்த்துட்டோம், செய்மை சுட்டுனா என்னன்னு பார்த்துட்டோம், அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னு பார்த்துட்டோம், செய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ஊ என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்டோம் இந்த பகுதியில பார்த்துட்டோம். இப்ப அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு இதெல்லாம் பார்த்து அடுத்த தலைப்பா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டு திரிவு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. சரிங்களா? திரிதல், திரிவு, திரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். எது இந்த சுற்றெழுத்து என்ன செய்தான் திரிஞ்சு வருதான் சுட்டுச்சொற்கள். அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். சரிங்களா? ஏன்னா அம்மரம், சரிங்களா முதல் கொடுத்துருவாங்க அம்மரம், இவ்வீடு, சரிங்களா ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்றும் வழங்குகின்றோம். இது நல்லா விரிச்சு சொல்றாருந்தா அம்மரத்தை என்ன சொல்லுவான் அந்த மரம், இவ்வீடு என்ன சொல்லுவான் இந்த வீடு அப்படின்னு நல்லா விளக்கி சொல்றதா இருந்தா. சரிங்களா? விரிவாக்கமா சொல்றா இருந்தா இந்த வீடு, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது இவ்வீடு. சரிங்களா? அந்த மரம் அதனுடைய சாட்பாடு தான் என்னது அம்மரம் என்பது. சரி, இப்படிதான் என்ன செய்வோம் நம்ம விரிச்சு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பது நமக்கு தெரியும். இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்று என்ன சார் நம்ம சொல்றோம். ஆ, இ ஆகிய சுட்டு எழுத்துகள் மாற்றம் பெற்று அந்த ஆ, இ என்கின்ற இந்த சுட்டு எழுத்து என்ன செய்தான் ஒரு மாற்றத்தை பெறுகிறது. மாற்றம் பெற்று எப்படி மாறுது அப்படின்னா அந்த இந்தன்னு மாறுது. சரிங்களா? ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துகள் ஒரு திரிந்து, மாற்றம்னா திரிது. சரிங்களா? ஒரு மாற்றம் பெற்று எப்படி மாறுதான் அந்த இந்த என்று மாறுகிறது. இவ்வாறு ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துகள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிவு எனப்படும். இது வினாக என்ன செய்யலாம் கேட்கலாம். இதுக்கு பேர் என்னது சுட்டு திரிவு. அம்மரம் என்பது புறச்சொட்டு தெரியும் நமக்கு. சரிங்களா? அதுவே சுட்டு திரிப்புனா அந்த மரம் அப்படின்னு எழுதணும். இவ்வீடு என்பது புறம் நமக்கு தெரியும். ஆனா இது என்ன செய்ய நம்ம இந்த சுட்டு திரிப்புக்கு எழுதணும்னா இந்த வீடு அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அந்த மரம் இந்த வீடுல என்னது சுட்டு திரிப்பு. ஏன்னா ஆ, இ என்கின்ற
இந்த எழுத்துகள் அந்த இந்த என்ற என்ன செய்து திரிந்து வந்திருக்கிறது, ஒரு மாற்றம் பெற்று வந்திருக்கிறது. அதனால் அதுக்கு திரிபு என்பது பெயர். அதனால அதுக்கு என்ன பேரு? திரிதல் திரிபு ரெண்டுமே தான், ஒரே பொருளை தரக்கூடியது தான். ரைட். இப்போ சுட்டு சார்ந்த எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வினா எழுத்துகள். சரிங்களா? ஆங்கிலத்தில் WH கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட், வேர், ஹூம், ஹூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. WH கொஸ்டின் சொல்லுவாங்க. இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், வினா எழுத்துக்கள் எதையெல்லாம் வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்களாக இருக்கிறது. இப்போ பூராமே நம்ம எழுத்துக்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? உயிரெழுத்தில் குறில் எழுத்து நெடில் எழுத்து பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் மெய் எழுத்துக்கள் என்ன செஞ்சான், வல்லினம் மெல்லினம் இடையினம் பார்த்தோம். இப்போ அந்த உயிரெழுத்துக்களுக்குள்ள என்ன செஞ்சான், சுட்டெழுத்துக்கள் 3 பார்த்தோம். ஆ இ உ என்பது சுற்றெழுத்து. அப்போ அந்த உயிரெழுத்து 12க்குள்ள இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வினா எழுத்துக்களை பார்க்குறோம். அந்த உயிரெழுத்து 12க்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குன்னு பாருங்க. சரியா? அப்போ வினா எழுத்துக்களை பார்க்க போகிறோம். எது எதெல்லாம் வினா எழுத்துக்களாக இருக்கிறது அப்படின்னா, வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்து என்பது பெயர். அதாவது கேள்வி எழுப்பக்கூடிய எழுத்துக்களுக்கு என்ன பேர், வினா எழுத்து என்பது பெயர். வினாவுதல் அப்படின்னா கேள்வி எழுப்புதல். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்து என்ன செய்யணும், ஒரு சொல்லுக்கு முன்னால் நின்று என்ன செய்யும், வினாவை எழுப்பும். சரிங்களா? சில என்ன செய்யும், ஒரு சொல்லுக்கு இறுதியில் நின்று வினா பொருளை எழுப்பும். அப்போ சொல்லுக்கு முதலில் நின்று வினா பொருளை எழுப்புவது ஒரு சில எழுத்துக்கள், சொல்லுக்கு இறுதியில் நின்று வினா பொருளை எழுப்பக்கூடியது ஒரு சில எழுத்துக்கள். இப்போ அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். சரிங்களா? உதாரணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்று சொல்லக்கூடிய ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் இந்த 5 தான். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுல உயிர் எழுத்துல 4 எழுத்து இருக்கு. உயிர்ல 4 இருக்கு. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வினாவாக கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், உங்களுக்கு தெரியணும். சரியா? உயிரெழுத்து 12ல் வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 4 அப்படிங்கிற என்ன செய்ய நமக்கு தெரியணும். உயிரெழுத்து 12ல் சுட்டெழுத்துக்கள் எத்தனைனா 3 அப்படின்னு என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்கணும். உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டா குறில் நெடில் அப்படின்னு என்ன செய்ய நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? குறில் எழுத்துக்கள் எத்தனை தெரிஞ்சிருக்கணும், நெடில் எழுத்து எத்தனை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் என்னது, வினாக்கள். இப்படிதான் நம்ம என்ன செய்யணும், இலக்கணத்தை அணுக வேண்டும். அப்ப 5 வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 5. அதுல உயிர் எழுத்துக்களை 4 இருக்கு. சரிங்களா? மொழியின் முதலில் எது எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ, யா என்பவை என்ன செய்யும், ஒரு சொல்லுக்கு முதலில் நின்று என்ன செய்யும், வினாவை எழுப்பும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கு, யாருக்கு, யாருக்கு நீ உதவச் சென்றாய், எங்கு நீ சென்றாய், எங்கு நீ சென்றாய். இப்போ வினான்னு வந்துட்டாலே கண்டிப்பாக கடைசியில் என்ன செய்யணும், கொஸ்டின் மார்க் போடணும். வினாக்குறியை எழுதுறதுக்கு பேர் வினாக்குறி. சரிங்களா? ஆங்கிலத்தில் சென்டென்ஸில் என்ன சொல்லுவாங்க, இதை இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பேரேட்டிவ், எக்ஸ்க்ளாமேட்டரி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, 4 என்ன சொல்லுவாங்க பிரிப்பாங்கல்ல. அதில் இது என்னது, வினா என்பது என்னது, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா? வினா தொடர் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், தமிழில் சொல்லுவோம். அப்போ ஏ, யா என்பது ஒரு சொல்லுக்கு, மொழின்னா சொல்லுக்குன்னு அர்த்தம். சொல்லுக்கு முதலில் நின்று என்ன செய்யும், வினாவை எழுப்பும். அடுத்து மொழியில் இறுதியில் நின்று என்ன செய்யும், வினாவை எழுப்புது எது அப்படின்னா, ஆ, ஓ என்கின்ற எழுத்துக்கள் என்ன செய்யும், ஒரு சொல்லினுடைய இறுதியில் நின்று என்ன செய்யும், வினாவை எழுப்பும். நீ மட்டும் பேசலாமா அப்படின்னு ஒரு வினாவை எழுப்புறது. நீ மட்டும் பேசலாமா. அடுத்து தெரியுமோ, உனக்கு தெரியுமோ, நீ ஏன்டா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்ச, உனக்கு தெரியுமோ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். சரிங்களா? அப்போ இந்த ஆ, ஓ என்பது என்ன செய்யும், சொல்லுக்கு இறுதியில் நின்று வினாப்பொருளை தரும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? சொல்லுக்கு முதலில் நின்று வினாவை எழுப்பக்கூடிய எழுத்துக்கள் ஏ, யாவும். ஒரு சொல்லுக்கு இறுதியில் நின்று வினாவை எழுப்பக்கூடிய எழுத்துக்கள் ஆவும், ஓவும். 2 மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஒரே ஒரு எழுத்து, இந்த ஏ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த ஏங்கிற எழுத்து என்ன செய்யும், ஒரு சொல்லுக்கு முதல்ல நின்று பொருளை என்ன செய்யும், வினாப்பொருளை எழுப்பும். அதே மாதிரி ஒரு சொல்லுக்கு கடைசியில் நின்று என்ன செய்யும், வினாப்பொருளை எழுப்பும். சரிங்களா? நீதானே செஞ்ச, நீதானே செய்தாய், நீதானே செய்தாய் அப்படி என்ன செய்ய முடியும், வினாவை என்ன செய்யும், எழுப்பும் அது. சரியா? ரைட். இப்போ அது என்னது, மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள், மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்துக்கள். சரிங்களா? இப்போ இந்த ஏ சொல்லும் போது இங்கே இன்னொன்று வருது, ஏ முன் இவை 2 ஆகுமே அப்படின்ற ஒரு விதி கூட என்ன செய்ய எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த ஏ ஒரு முக்கியமானதாக இருக்கட்டும். சரி, ரைட் இருக்கட்டும். இ ஐ வழி யவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும்
ஏமுன் இவ் இருமையும் யகர உடம்புடுமை வகர உடம்புடுமை. இந்த ஏன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யுது அது வருது. இப்ப ஏ என்பது இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யுது ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட்ல போட்டுருங்க. ஏ என்பது வேற எதை குறிக்கிறது? இப்ப எனக்கு ஏன்னு பார்த்தம்போது உடம்புடுமை புணர்ச்சி வந்துருச்சு, ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்ப இந்த ஏ என்ற எழுத்தை பார்த்த உடனே ஓரெழுத்து ஒரு மொழி ஏ என்பதற்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யுங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. ரைட். அப்ப வினா எழுத்துக்கள் 5, அதுல உயிர் எழுத்துக்கள் 4. சரிங்களா? உயிர்மெய் எழுத்துல யகர வரிசையில ஒரே ஒரு எழுத்து என்ன செய்யுது வினா பொருளை தரும். மொத்த வினா எழுத்துக்கள் 5 அப்படின்னு பார்த்துட்டோம். வினா எழுத்துக்கள் மொத்தம் 5, அதுல உயிர் எழுத்து 4, ஒன்றே ஒன்று என்னது உயிர்மெய் எழுத்துல இருக்கு, அது யகர வரிசையில இருக்கு. சரிங்களா? அடுத்து அப்புறம் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து எது, மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து எது, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வந்து வினாப்பொருளை தரக்கூடிய எழுத்து எது அப்படின்னா இந்த ஏ என்கின்ற எழுத்து என்ன செய்யுது மொழிக்கு முதலே வரும், இறுதியில் என்ன செய்யும் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்து என்னன்னா அகவினா. எப்படி சுட்டுல அகச்சுட்டு பார்த்தோமோ அதுபோல வினாவில் என்ன உண்டு அகம். அப்ப அகம் என்பதற்கு உள்ள அப்படின்னு அர்த்தம், புறம் என்பதற்கு வெளியே என்பது பொருள். இந்த கண்ணோட்டத்தை என்ன செய்யுங்க நீங்க பாருங்க அதை. சரிங்க? அப்ப எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. சரிங்களா? இந்த சொல் கொடுத்துருக்காங்க எது யார் ஏன் இதெல்லாம் வினா சொற்கள். சரிங்களா? இதுல இந்த வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிற வினா எழுத்தை நீக்கிட்டா, யா என்கின்ற வினா எழுத்தை நீக்கிட்டா, ஏ நெடிலெழுத்தை நீக்கிட்டா அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இந்த தூ இரு இன்னு இதெல்லாம் என்ன செய்யாது பொருள் தராது. மீனிங்லெஸ் வேர்டு, மீனிங்லெஸ் லெட்டர்ஸ்னு சொல்லிடுவோம் நம்ம. சரிங்களா? பொருள் என்ன செய்யாது தராது. அப்ப இது இருந்தாதான் பொருள் தரும். இப்ப அதை தான் அவங்க சொல்றாங்க எது யார் ஏன் இந்த சொற்கள் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. பிற எழுத்துக்களுக்கு என்ன உண்டு என்ன இல்லை பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். அகம்னாலே உள்ளம். சரிங்களா? ஒரு சொல்லுக்கு உள்ளே நின்று மட்டும்தான் அது என்ன செய்யும் பொருள் தரும். சொல்லுக்கு உள்ளே நின்று என்ன செய்யாது பொருள் தரும். அதனால அதுக்கு என்ன பேரு அகவினா என்பது பொருள். சரிங்களா? இதை பிரிச்சால் என்ன செய்யாது பொருள் தராது. அகவினா என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது, அகச்சுட்டி என்ன செய்யாது பிரிக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா என்ன செய்யாது அது பொருளை தராது. இது அகவினா. அப்ப புறவினா உங்களுக்கு ஈஸியா தெரியும். சரிங்களா? அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஊ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் என்ன செய்யும் பொருள் தரும். சரிங்களா? இப்ப அவனா என்பதை எப்படி பிரிக்கணும், அவன் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். அவனா செய்தான் கேட்கிறோம்ல. அப்ப அவனா என்பதை எப்படி பிரிக்கிறோம், அவன் கூட்டல் ஆன்னு பிரிக்கிறோம். இப்ப இந்த ஆங்கிற வினா எழுத்தை நீக்கிட்டா அவன் என்பது என்ன செய்யுது பொருளை தருகிறது. அவனா என்பதுல ஆ என்பது நீக்கிட்டா அவன் என்பது என்ன செய்யுது நமக்கு பொருளை தருகின்றது. அதே மாதிரி வருவானோ அதை எப்படி பிரிப்போம், வருவான் கூட்டல் ஓ அப்படின்னு பிரிப்போம். வருவானோ எப்படி பிரிக்கிறோம், வருவான் கூட்டல் ஓ, அதான் வருவானோ. அப்ப இந்த ஓ என்பது என்னது வினா எழுத்து, அதை நீக்கிட்டா வருவான் பொருள் வருது. அப்ப அகவினா என்பது அந்த எழுத்தை நீக்கிட்டோம்னா என்ன செய்யாது அது பொருள் தராது. சரிங்களா? அப்ப புறவினா என்பது அந்த எழுத்தை வினா எழுத்தை நீக்கினால் என்ன செய்யும் அது பொருள் தரும். இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அடுத்து கவனி வேற என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். அகவினா என்றால் என்ன, புறவினா என்றால் என்ன. அகவினா என்பது அந்த வினா எழுத்து வினா சொற்களுக்கு உள்ளே நின்று பொருள் தரும், பிரித்தால் பொருள் தராது. சரிங்களா? புறவினா என்பது சொல்லை நீங்க என்ன செய்யணும் அந்த வினா எழுத்துக்களை நீக்கினாலும் அது பொருள் தரும். வினா எழுத்துக்களை என்ன செய்யும் நீக்கினாலும் பொருள் தரும். அப்ப அவனா என்பது என்ன செய்யறான், அவன் கூட்டல் ஆண் பிரிச்சோம் நீக்கிட்டோம் வினா எழுத்து, அவன் என்பது பொருள் தருது, ஒருத்தனை குறிக்கிறது ஹி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வருவான், வருவான் என்பதுல வருவானோ என்பதுல ஓவை நீக்கிட்டோம், இப்ப வருவான் என்று என்ன செய்தது வருகிறது, அதுவும் பொருளை தருது. அப்ப இது என்னது புறவினா. வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரணும் அப்படின்னா புறம். சரிங்களா? அங்க சுற்றெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரணும், அதனால புறச்சுட்டு. சரிங்களா? தனக்குள்ளேயே நின்று பொருளை தருவது என்னது அகச்சுட்டு. தனக்குள்ளேயே நின்று வினா எழுப்புவது எது அகவினா. இவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க என்ன செய்யணும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இதை தாண்டி வேற ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரி இப்ப இந்த அவன் கூட்டலாம் அவனான் இருக்குல்ல, இது எப்படி சேர்க்கணும், மெய்யெழுத்தும் மொய்யெழுத்தும் சேருவதற்கு என்ன விதி அப்படிங்கிற கீழே என்ன செய்யுங்க கமெண்ட்ல போடுங்க. இப்போ குறைஞ்சது இதுலயே ஒரு 10 வகையான வினாக்கள் கேட்டிருக்கேன். நீங்க உங்க வகுப்பு நல்லா இருக்கு அது இருக்கு இது இருக்கு இப்படி நீங்க கமெண்ட் கொடுக்கறத விட நான் சொன்னதுக்கெல்லாம் பதில் எழுதுனீங்கன்னா அதுல இருந்து என்ன செய்யும் உங்களுக்கு ஒரு 2 1 2 வினாக்கள் என்ன செய்யலாம் வருவதற்கு. எதையுமே சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? பாராட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் அந்த நமக்கு படிப்பு ஓரியன்டா வரும்போது என்னது நமக்கு வெற்றி தேவை.
சரிங்களா? தேர்ச்சி என்பது தேவையாக இருக்கிறது. அப்ப அதை நோக்கி போகும்போது அந்த சிந்தனையிலே வாங்க. சரிங்களா? பாராட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே பாராட்டி முடிச்சிட்டீங்க. அவ்வளோ பாராட்டு இருக்கு. இப்ப நமக்கு அது தேவையில்ல. நமக்கு தேவை ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம பதில் எழுதணும். சரிங்களா? சில பேர் தங்கலீஸ்ல கூட டைப் பண்ணி அனுப்புறீங்க. நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன செய்யாதீங்க. தயவு செய்து ஐயான்னு என்ன செய்யக்கூடாது? அகாரத்த முன்னால போட்டு எகர ஒற்றோட போட்டு எழுதவே கூடாது. ஐ என்கின்ற எழுத்த போட்டு என்ன செய்யுங்க? எழுதுங்க. ரைட். அப்ப சுட்டெழுத்துக்கள் முதல்ல பார்த்துட்டோம். அடுத்து வினா எழுத்துக்கள் என்ன செஞ்சுட்டோம்? பார்த்துட்டோம். வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. 5 எழுத்துல உயிர் எழுத்துக்கள் 4. ஒரே ஒரு எழுத்து என்னது? உயிர்மெய் எழுத்து. அது யகர வரிசையில நெடில் எழுத்தா வருது. யகர, யாகார நெடில் என்ன செய்யுது? வருகிறது. இந்த இத என்ன நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு குடுத்திருக்காங்க. என் வீடு ஒரு கோடு கொடுத்துட்டு உள்ளது அப்படின்னு குடுத்திருக்காங்க. இத எப்படி எழுதுவோம்? என் வீடு அது உள்ளதுன்னு எழுதுவோம். எழுத மாட்டோம். என் வீடு எங்கே உள்ளது? அங்கே உள்ளது. உன் வீடு எங்கே உள்ளது? அங்கே உள்ளது. அப்ப அங்கே என்பது என்னது? சரி. என் வீடு அங்கே உள்ளது. அடுத்து தம்பி வா. தம்பி இவர் வான்னு சொன்னா சரியா வருது அந்த சொற்றொடர்? வரல. அப்ப தம்பி இங்கே. இங்கே என்பது இந்த இடத்துக்கு வா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப தம்பி இங்கே வா. இங்கே என்பது என்னது? சரி. அடுத்து நீர் தேங்கி இருக்கிறது. நீர் அது தேங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப சொற்றொடர் என்ன செய்யல? முற்று பெறல. அப்ப நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? வினாவை எழுப்புறோம். நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? அடுத்து யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார் அவர் தெரியும். யார் யாது தெரியுமான்னு கேட்போமா? இல்ல. அப்ப அவர். யார் என்பது ஏதோ ஒரு மனிதன். சரிங்களா? அப்ப அவர் என்பதானது சரியானது. யார் அவர் தெரியுமா? அவர் யாருன்னு தெரியுமா? கேட்கிறோம்ல. யார் அவர் தெரியுமா? அவர் என்பது என்னது? சரி. அடுத்து உன் வீடு டேஸ் உள்ளது. என்ன உள்ளதுன்னு எங்கேயாவது கேட்போமா? கேட்க மாட்டோம். அப்ப உன் வீடு எங்கே உள்ளது? உன் வீடு எங்கே உள்ளது? உன் வீடு எங்கே உள்ளது? சரிங்களா? யார் அவர் தெரியுமா? இப்ப யா என்ன செய்யுது? மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. யா என்ன செய்யுது? மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுன்னு ஒரு 5 வகையில என்ன செய்றாங்க நமக்கு குறிப்புகள் குடுத்திருக்காங்க. சொற்றொடர் குடுத்திருக்காங்க. அத என்ன செய்யணும் நம்ம நிறைவு செஞ்சுட்டோம். சரிங்களா? இந்த சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள பொறுத்தவரைக்கும் விஷயம் இவ்வளவுதான். இது தெரிஞ்சா இதிலிருந்து ஏதாவது ஒரு மதிப்பெண் என்ன செய்வாங்க? வினாக்கள் கேட்பாங்க. இவ்வளவே போதுமான விஷயம் தான் உங்களுக்கு. இது போக சில பேரு சார் டெஸ்ட் பேட்ச் குடுங்க. ஒவ்வொரு பருவம் முடியும்போது தேர்வு என்ன செய்யுங்க? ஒரு பயிற்சி தேர்வு மாரி குடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நேரம் இருக்கும்போது என்ன செய்வோம் நம்ம? கண்டிப்பாக பயிற்சி தேர்வு என்ன செய்வோம்? கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம். அப்ப இயல் 2ல சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் என்ன செய்யுது? இதோட முடிவு பெறுகிறது. வீடியோ பாருங்க. தனியா ஒரு நோட்டு போட்டு என்ன செய்யுங்க? எழுதுங்க. குறிப்புகள் எடுத்து படிச்சா தான் என்ன செய்ய முடியும்? இந்த தமிழ்ல 30க்கு 30 அப்படிங்கிறத நம்ம வாங்க முடியும். சரிங்களா? இப்ப கிரிக்கெட் ஓடிட்டு இருக்கு. T20 போயிட்டு இருக்கு. நமக்கு T20 தேவையில்ல. T30 தான் தேவை. T மீன்ஸ் தமிழ். தமிழ்ல 30க்கு 30 என்ன செய்யணும்? வாங்கணும். ஒரு மதிப்பெண் கூட குறையக்கூடாது. சரிங்களா? போன முறை நம்ம மாணவர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? 30க்கு 30 வேணா அடிச்சுட்டு வந்தவங்களா இருக்காங்க. சரிங்களா? அந்த மாரி T30 தான் நமக்கு என்ன செய்யுது? தேவை. படிக்கிறத என்ன செய்யுங்க? ஒரு தடவை எழுதி பாருங்க. ஒரு முறைக்கு இருமுறை என்ன செய்யுங்க? எழுதி பாருங்க. அடுத்து என்ன செய்வோம் நம்ம? 3வது இயலுக்கு போகலாம். இயல் 3ல என்ன தலைப்பு குடுத்திருக்காங்க அப்படின்றத